कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கை கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாநாதரம் முனிம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹா. பெரிய திருமொழி 3வது பத்தில் 2வது பதிகம் ஊன்வாட. அது முதல்ல பிரவேசம் அனுபவிக்கணும். அப்படியே திருப்புல்லாணி சுந்தரராஜன் விண்ணப்பம் பண்ணுறேன். 3:2 பிரவேசம் ஊன்வாட. அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று ஆசிரிதற்கு சுலபனாகிக்காக திரு ஐந்திரபுரத்தில் சந்நிகிதனானான் என்றார். கீழே 3:1 திருமொழியில் அவன்படி இதுவான பின்பு விரோதியான தேகத்தை கழித்து பகவத் பிராப்தி பண்ண வேண்டி இருப்பார்க்கு சரீரத்தை ஒருத்து சாதனானுஷ்டானம் பண்ண வேண்டா. சரீரத்தை வருத்தி சாதனானுஷ்டானம் பண்ண வேண்டாம். அவனை அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். அவன் வர்த்திக்கிற திருச்சித்திரக்கூடத்தை ஆசிரியுங்கோள் என்கிறார். மண்ணும் அடல் நுகர்ந்தும் வன்தடத்தின் உட்கிடந்தும் என்று பெரிய திருமுடலில் சொல்கிறார். அழல் கிடக்கிறது அப்படின்னா பஞ்சாக்னி மத்தியத்தில் தபஸ் பண்ணுறது. 4 பக்கமும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்ற 4 திக்குலேயும் அக்னியை மூட்டி நுடுறது வெய்ய காலத்தில். மேலே சூரியன், இது 5 அக்னி. அதனால் கோடைக்காலத்தில் வெயில் காலத்தில் பஞ்சாக்னி மத்தியஸ்தராயும் அது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வேர்த்து போகும், எவ்வளோ கொதிக்க முடியும். அப்போ காலையும் சூரியன் கொதிச்சுன்னு இருக்கும். தரையில் அவ்வளோ வெயிலில் நிற்கணும். அப்புறம் சீதகாலம் தடாகங்களிலே அகமர்ஷணம் பண்ணியும், குளிர்காலத்தில் மடுவில் போய் தடாகங்கள் குளங்களில் போய் இறங்கி நிற்கணும். அகமர்ஷணம் பண்ணுறதுனா குளிக்கிறது. குளித்தும் அதிலே பாசியேற கிடந்தும் அங்கேயே நிற்கணும். உடம்பெல்லாம் பாசி படிஞ்சு போகுமா, அந்த அளவுக்கு அந்த குளிர்காலத்தில் தண்ணியில் நிற்கணும். அவ்வளோ அதான் உடம்பு அவ்வளோ வருத்துறது. அகமர்ஷணம் பண்ணியும் அதிலே பாசியேற கிடந்தும் இப்படி சரீரத்தை ஒருத்து அப்படின்னா வருத்தி அப்பக்ஷராயும் வாயுபக்ஷராயும் ஜலத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழறது. அதுக்கப்புறம் அதுவும் இல்லை, வெறும் மூச்சு காத்தினாலே வாழறது, வாயுவையே பக்ஷிக்கிறது. அப்புறம் சாக்க மூல பலாதிகளை புஜித்தும், சாக்கம்ன்றது கீரை, மூலம்ன்றது வேர், பலம் அப்படின்றது பழம், இவைகளையெல்லாம் புஜித்தும், ஆதிகளைனா இன்னும் சருகுகளெல்லாம் புஜித்தும் தபஸு பண்ணி கிளேசிக்க வேண்டாம், அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். பிரளய ஆபத்துக்களில் அபேக்ஷா நிரபேட்சமாக ரட்சிக்கும் சுபாவனாய் ராவண ஹிரண்யாதிகளாலே நலிவு வந்த காலத்து
ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை பண்ணி ரட்சித்தும் இப்படி சர்வ பிரகாரமாக சர்வரக்ஷகனான சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி திருச்சித்திரகூடத்திலே சந்நிகிதனானான், பக்கத்தில் இருக்கான். அத்தேசத்தை சென்று சேரவே சகல விரோதிகளும் போய் அவனை பெறலாம். சடக்கென அத்தேசத்திலே சென்று சேருங்கோள் என்று பரோபதேசம் பண்ணுகிறார். இது இந்த 3-2 திருமொழிக்கு அவதாரிக்கை பெரியவாச்சம்பிள்ளை அருள் செய்தது. அடுத்தது முதல் பாட்டு. ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம்பாட வாட தவம் செய்ய வேண்டா தமதா விமையோர் உலகாளகிற்பீர் கானாட மங்கை கடமாடமாட கயலோடு காநீர் பழனம் புடைபோய் தேனாடமாட கொடியாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே என்று சொல்கிறார். முதல் பாட்டு. தமதா இமையோர் உலகு ஆளகிற்பீர். பரமபதத்தை தங்களதாக ஆள வேண்டி இருக்கும் அவர்களே, உங்களோடதுன்னு நினச்சி ஆள வேண்டி இருக்கிற அப்படி ஒரு உரிமை பெற்றவர்களே, எம்பெருமான தொழுதாக அதை அடையலாம். நீங்கள் ஊன்வாட உண்ணாது உயிர் காவலிட்டு மாம்சமானது வற்றி உலரும்படி போஜனாதிகளை தவிர்ந்து, அன்னமும் புஜிக்கிறதில்ல ஜலமும் குடிக்கிறதில்ல, அப்படி தவிர்ந்து உயிர் காவலிட்டு பிராணன் போகாதபடியாக ஏதோ கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் காற்று முதலானவற்றாலே காவலிட்டு சிறையிட்டு ஆத்மாவை வேறு விஷயங்களிலே போகாமல் சிறையிட்டு வைத்து உடலில் பிரியா சரீரத்தை விட்டு போகாத 5 புலனும் 5 இந்திரியங்களும் நொந்து வருந்தி தாம் வாட தாங்கள் மேலும் மேலும் கிளேசிக்கும்படி தவம் செய்ய வேண்டா, தபசு பண்ண வேண்டாம். கான் ஆட வனமானது அசையும்படியாக மங்கைக் கணமாட மயில் திரள்கள் ஆடவும் மாடே பக்கத்தில், மாடுன்னா பக்கம், அந்த பக்கத்தில் கயலாடு அந்த மத்ஸ்யங்கள்லாம் கயல் மீன்கள்னு சொல்கிறது, அந்த மீன்களெல்லாம் சஞ்சரிக்கிற நீரோடுகிற வாய்க்கால்களை உடைய பழனம் புடை போய் நீர்நிலங்களின் அருகே போய் தேனாட வண்டுகள், தேன்னா வண்டுன்னு சொல்கிற வண்டுகள் மேலே எழப்பறக்க அக்காத்தாலே மாடம் கொடியாடு மாடங்களிலே உள்ள கொடிகள் அசைகிறான்னு அர்த்தம். தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மன்கள். இப்படி அழகோடு இருக்கிற அந்த தில்லை திருச்சித்திரகூடத்தை சென்று சேருங்கள். எம்பெருமானுடைய திவ்யதேசத்தை அடையவே இவ்வளவெல்லாம் வருந்தி தபசு பண்ணாமல் சுலபமாக அவனை அடைந்து விடலாம் என்று சொல்கிறார். இதுக்கு வியாக்கியானம் பெரியவாச்சன்பிள்ளை அருள் செய்கிறார். முதல் பாட்டு. ஊன்வாட மாம்சமானது குறைய அசன வசனாதிகளை குறைத்து, அசனம் போஜனம் அதை குறைத்து, அப்புறம் உடம்பையும் அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லை, வசனாதிகளை குறைத்து நல்ல வஸ்திரம் அணிதல், ஆபரணம் அணிதல், சந்தனம் பூசிக்கொள்ளுதல், இது எதையும் பண்ணாமல் பிராணன்களை போகாதபடி அபக்ஷண வாயுபக்ஷணங்களாலே கால் கட்டி, அவ்வளவு மாத்திரம் பிராணதாரணத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு மட்டும் புஜித்து, அபக்ஷணம் வெறும் ஜலத்தை மட்டும் புஜிக்கிறது, வாயுபக்ஷணம் காற்றை மட்டுமே புஜித்து வாழறது, இப்படிகளாலே அவ்வளவு கஷ்டப்படுத்தி சரீரத்தைன்னு அர்த்தம். அதனால் சரீரத்தை விட்டு போகாத இந்திரியங்கள் 5 ஸ்வ விஷயங்களை பெறாமையாலே நொந்து. ஏன்னா இப்படி தபஸ் பண்ணால் இந்திரியங்களுக்கு விஷயமே கிடைக்காது. கண் இனிய காட்சிகளை பார்க்க முடியாது, காது இனிமையான பாட்டுகளை கேட்க முடியாது, அந்தந்த இந்திரியங்களுக்கு விஷயங்களே கிடைக்க மாட்டா. அதனால் இந்திரியங்கள் 5 ஸ்வஸ்வ விஷயங்களை பெறாமையாலே நொந்து ஈடுபடும்படி தாங்கள் மேன்மேலும் கிளேசிக்கும்படி தபசு பண்ண வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தமதா வித்யாதி தமதா விமையோர் உலகாளகிற்பீர். உங்களோடதே என்று எம்பெருமான் ஆக்கி கொடுத்துருவான் இமையோர் உலகை, அந்த வைகுந்தத்தை. அப்படி அந்த வைகுந்தத்தை ஆள விரும்புகிறவர்களே, பரமபதத்தை தங்களதாக ஆள வேண்டி இருப்பீர். அப்படி ஆள வேண்டும்படி விருப்பமுடையவர்களே, இப்படி பண்ணணும் நீங்கள். கானாட சோலை அசையும்படியாக
மயிலினங்கள் ஆட, சோலையே அசையும்படியாக மயில் கூட்டங்கள்லாம் ஆடுறதான். அப்படிப்பட்ட அத்தாலே சோலையில் நின்றும் கிளம்பின வண்டுகளானவை அச்சோலைகள் அருகே கயல்கள் கழித்து பாயா நின்றுள்ள. கயல்கள்னால் கயல் மீன்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாய்கிற நீர்நிலங்கள், நீரோடு காலை உடைத்தாயிருக்கிற நீர்நிலங்கள். அப்போ நீரோடு கால் என்றால் காற்று, அதை உடைய நீர்நிலங்கள் அருகிட்டு போய் பக்கத்திலே போய் தேனுண்டு வண்டுகளானவை மேலே எழப்பறக்க அக்காத்தாலே மாடத்திலுண்டான கொடிகளானவை அசையா நிற்குமாயிற்று. அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடத்தை சென்று சேருங்கள் என்று இந்த முதல் பாட்டினாலே அருளி செய்கிறார். இதில் ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டுன்னு சொல்கிறதுனால ஜன்மாந்தர சகசர நல்தவங்களாலே என்று ஆச்சாரிய ஹிருதயத்தில் சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அது ஆச்சாரிய ஹிருதயத்தில் 99வது சூத்திரத்தில் 99வது சூத்திரத்தில் அதை சொல்கிறார். ஜன்மாந்தர சகசர நல்தவங்களாலே அப்படின்னு சொல்லி ஒரு சூர்ணிகை. அதில் ஜன்மாந்தர சகசர நல்தவங்களாலே கியாதகுலங்களிலே பிறந்து எழுதி வாசித்து தத்துவஜராய் குளித்து ஓதி உருவெண்ணும் அந்தி ஐவேள்வி அறுதொழில்களால் மிக்கு ஊன்வாட பொறுப்பிடை தாம் வருந்தி துன்ப வினைகளை தாம் விடுத்து துன்ப வினைகளை விடுத்து விவேக சமாதிகள் வளர எட்டு நீக்கி எட்டுமெட்டு எட்டுநாய வேதப்பூவில் சாந்தோடு விளக்கம் சாந்தோடு தேவகாரியம் செய்து உள்ளம் தூயராய் வாரி புன்புலவகத்தினுள் இழைப்பினை அடைவே விளக்கினை கண்டு யோகநீதி நன்னி அறந்திகழ் மறையோர் மனந்தன்னுள் அமர்ந்துரையும் அரும்பெரும் சுடரை கண்கள் சிவந்தில்படியே மனவுள் கொண்டு நிரந்தரம் மரபாமி தொடக்கரா ஸ்மிருதியாய் கனவில் மிக்க தரிசன சமமாய் ஆகத்து புல்கும் அத்தியர்த்த பிரியமாய் வைகும் சிறப்பு விட்டு குத்தேவலென்னாத அனன்ய பிரயோஜனமாய் வேதன உபாசன சேவா தியானாதிகள் என்று சொல்லுவது சாத்திய சாதன பக்தியாக சாஸ்திர சித்தம். இப்போது தபஸு எப்படி பண்ணி அது பக்தி யோகமாக மாறணுன்றதை இந்த சூர்ணிகையில் அழகிமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்கிறார். அதாவது அப்படி பக்தியாக வளர்றதுன்னா சாத்திய சாதன பக்தி அப்படின்னா சேதனுடைய எத்தனத்தாலே சாதிக்கப்பட வேண்டியது மோட்சத்தை அடைய சாதனமாக இருக்கும். அது அப்படிப்பட்ட பக்தியாக சாஸ்திர சித்தமாக அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதில் தபஸு அது சொல்லப்படுறது இங்கே இது அது எந்த விதமான தபஸு என்றால் அதை வியாக்கியாதாவான மணவாள மௌனிகள் நன்றாக காட்டி கொடுக்கிறார். இப்போ துன்ப வினைகளை விடுவதற்கு தபச்சரியாலே சரீரத்தை சோஷிப்பித்து துன்ப வினைகளை விடுத்து அப்படின்னார். அதாவது எப்படியெல்லாம் தபஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறார். ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு அது இந்த பாட்டை தான் எடுத்திருக்கார். 3-2-1 திருமொழி, பெரிய திருமொழி. அப்புறம் பொறுப்பிடையேர் என்னும் புனல் கொளித்தும் அது 3ஆம் திருவந்தாதி பாட்டு. 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டான்னு அவர் சொல்கிறார். அப்புறம் வீழ்கனியும் ஊழிலையும் என்னுவையே நுகர்ந்து உடலம் தாம் வருந்தி தன்னால் விழற கனி, அதுக்கப்புறம் சருகான இலை இவைகளை நுகர்ந்து இவைகளை புஜித்து தாம் வருந்தி என்ன பெரிய திருமுடல்ல சொல்கிறார் 12வது கண்ணியில். அது 3ஆம் திருவந்தாதி 76ஆம் பாட்டு முன்னால் சொன்னது. அப்படி என்று சொல்லுகிறபடியே நித்திய கர்மாதிகளை அவிகலமாக அனுஷ்டிக்கையாலே குறவில்லாமல் அனுஷ்டிக்கையாலே தபஸ்சரியா யோக்கியத்தை பிறந்தவாறே தபஸை அனுஷ்டிக்கிற யோக்கியத்தை பிறந்தவாறே
காய சோஷணார்த்தமாக இந்த சரீரத்தை உலர்த்துவதற்காக அசனத்தை குறைத்து, அசனம்ன்றது போஜனம், அந்த போஜனத்தை குறைத்து பிராணதாரணத்துக்கு தக்க அளவாக்கி உஷ்ண காலங்களில் பர்வதாகிரத்திலும், அப்படின்னா உஷ்ண காலங்களில் மலை மேலே ஏறி நிற்கிறது, பஞ்சாக்னி மத்தியத்திலும் நின்றும், சீத காலங்களில் அராக்கயமான அப்படின்னா ரொம்ப குளிரெடுக்கிற தடாகத்திலே கிடந்தும், ஜீர்ண பர்ண பலாசனராயும் தன்னால் வளர்ந்து விழுந்த சருகுகள் இருக்க அவைகள், அப்புறம் பழங்கள், தன்னால் உதிர்ந்த பழங்கள், இவைகளை விட்டு புஜிப்பவர்களாய் இப்படி தபஸ்சரியாலே சரீரத்தை சோஷிப்பித்து அதனால தான் துன்பவினைகளை விடுக்க முடியும் என்று சொல்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், எம்பெருமானை திருச்சித்திரக்கூடத்திலே சென்று சேவித்தீர்களானால் பாவங்களெல்லாம் துன்பவினைகளெல்லாம் விடுபட்டு எம்பெருமானை நீங்கள் அடையலாம் என்று இந்த பாட்டினாலே, முதல் பாட்டினாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். அடுத்து ரெண்டாவது பாட்டு, காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்கால் அமைந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா, திருமார்வனை சிந்தையுள் வைத்து வென்பீர் வாயோது வேதம் மல்கின்ன தொல்சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே என்ன அடுத்த பாட்டு. இதில் திருமார்வனை சிவப்பதியை சிந்தையுள் நெஞ்சில் வைத்தும் என்பீர், வைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களே, காயோடு இளங்காய்களையும் நீடு கனி நெடுநாள் உலர்ந்த பழங்களையும் உண்டு புஜித்து வீசு கடுங்கால் அடிக்கின்ற வெட்டிய காற்றை அப்படின்னா உஷ்ணமான காற்றை நுகர்ந்து பானம் பண்ணி நெடுங்காலம் நெடுநாள் 5 தீயோடு நின்று பஞ்சாக்னி மத்தியஸ்தனாய் நின்று 5 அக்னிகள் நடுவிலே நின்று தவம் செய்ய வேண்டா, அவ்வளவு தபஸ் பண்ண வேண்டாம். வாயோது வேதம், வாயாலே ஓதப்படுகிற வேதமானது மல்கின்ன குறைவத்திருக்கிற, தொல் அப்படின்னா சுவாபாவிகமான சீர் சம்பத்தை உடைய மறையாளர் பிராமணர் நாள்தோறும் முறையால் வளர்த்த கிரமமாக அனுஷ்டித்த தீ ஓங்க அக்னியானது வளர வளர அத்தாலே ஓங்கு மிக்கு வருகிற புகழவுடைய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள். அப்படி வளர்கிற தில்லை திருச்சித்திரகூடத்தை சென்று சேர்மின்கள். நீங்கள் எம்பெருமானை அடைவதற்கு தபசு பண்ணி கஷ்டப்பட வேண்டாம் என்று இந்த இரண்டாவது பாட்டில் சொல்கிறார். இரண்டாம் பாட்டு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். காயோடு இத்தியாதி பருவம் இளையதான காய்களையும், காய்ன்றது அப்போ தான் முளைச்சிருக்கும், பழமாக இன்னும் ஆகலை, அந்த காய்களையும் வெயிலிலும் காத்திலும் உலர்ந்து பசையற்ற கனிகளையும். இப்போ கனி உண்டானாலும் அதை புஜிப்பார் இல்லாமல் இருக்கிறச்சே வெயில்லையும் காற்றுலையும் அப்படியே வாடி போயிடும், அது பசையே இருக்காது. அப்படிப்பட்ட கனிகளையும் புஜித்து வீசின வெட்டின காற்றை பருகி அப்படின்னா உஷ்ணமான காற்றை பருகி நெடுங்காலம் பஞ்சாக்னி மத்தியஸ்தராய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பஞ்சாக்னி மத்தியத்தில் நின்று ஜென்மாந்தர சகஸ்ர நல்தவங்களாலே அப்படி தான் அவர் சொல்கிறார். அப்போ பல 1000 வருஷங்கள் அது ஒன்று ஜென்மாந்தர சகஸ்திரம், பல ஜென்மங்களில் அவ்வளவு தபஸ் பண்ணணும்னு சொல்கிறார். அதனால் ஒவ்வொருத்தரும் மகர்ஷிகள்லாம் பார்க்குறச்சே 10,000 வருஷம் தபஸ் பண்ணுறா அப்படின்னு வருது. இந்த அத்திரி அனுசூயா அப்படின்னா 10,000 வருஷம் அனசூயா தபஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு அத்திரி மகர்ஷி சொல்கிறார் ராமபிரானுக்கு, தன்னுடைய பத்தினியை பற்றி. அவரும் அவ்வளவு தபஸ் பண்ணவர். அதுமாரி பல மகர்ஷிகளெல்லாம் 10,000 ஆண்டுகள் தபஸ் பண்ணுறார். அதனால் வெட்டிய காற்றைனா
அந்த உஷ்ணமான காற்றை பருகி நெடுங்காலம் பஞ்சாக்னி மத்தியஸ்தராய் நின்று தபஸு பண்ண வேண்டாம். சிவப்பதியை ஹிருதயத்திலே பிரியாதபடி வைத்துக்கொள்ள கொள்வோம் என்பேர். எம்பெருமானை பிரியாமல் நெஞ்சில் வைத்து கொள்ளணும்னு இருக்கிறவா இவ்வளவெல்லாம் தபஸ் பண்ண வேண்டாம். வாயோதி இத்தியாதி, அதான் வாயோது வேதம் மல்கின்ன தொல்சீர் மறையாளர் நாடும் முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்கு புகழோங்குதில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மென்களே. வாயாலே ஓதுகிற ஓதப்படுகிற வேதம் குறை வருகையால் வந்த சுவாபாவிகமான சம்பத்தை உடையவர்கள் பிராமணர்கள், வேதம்ன்ற தனத்தை உடையவர்கள். அவர்கள் என்றும் ஒக்க முறையாலே அனுஷ்டித்த அக்னி வளர வளர முறையாலே அக்னியை வளர்க்கிறாவா. அப்படிப்பட்ட புகழ் ஓங்கான்றுள்ள தில்லை, அந்த தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மென்கள் என்ன இந்த பாட்டில் ஆழ்வார் சொல்கிறார். இதில் அந்த மாதிரி தபஸ் பண்ணவன் யார் அப்படின்னா துருவன். அவனை பற்றி பாகவதத்தில் சொல்லியிருக்கு. அதில் 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் அவனுடைய தபஸை பற்றி சொல்லப்படுறது. உத்தானபாதன் என்பவன் துருவனுடைய தகப்பன். துருவன் நாட்டில் தன்னுடைய சிறிய தாயாருடைய சுடுசொல் பொறுக்க முடியாமல் பகவானை சாட்சாத்கரிக்க வேணும் என்று காட்டுக்கு வந்தான். அப்பொழுது பல மகர்ஷிகளும் திரும்பி போன்னு சொல்கிறா, கேட்காம போயிட்டே இருக்கான். ஆனால் காட்டுக்கு தான் போவேன்ட்டு போகிறான். நாரதனும் வந்து அப்படியே சொல்கிறார். அப்போ கூட நீர் தான் எனக்கு தபஸுக்கான மார்க்கத்தை உபதேசம் பண்ணணும், திரும்பி போக சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப பிரார்த்தித்து கேட்குறான். அதனால் அவர் பகவானை ஆராதிக்கிற முறை, தபசு பண்ணுற விதம் அதை சொல்லிக் கொடுக்குறார். அதை கேட்டு அந்த சின்ன பாலகனானவன் காட்டிலே இருக்கான். அந்த யமுனையில் தான் யமுனை கரையில் வாசம் பண்ணுறான். அதை பற்றி இப்போ பிள்ளை கோவிச்சுட்டு கிளம்பி போயிட்டானே, எங்கே போனான்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கான் தகப்பன் உத்தானபாதன். அவனிடத்தில் சென்று நாரதர் சொல்கிறார், உன் பிள்ளையை பற்றி நீ கவலைப்படாதே, அவன் ரொம்ப ஸ்ரேயஸான காரியங்களை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் நாரதர். அவர் சொல்கிறார் நாரதர், அவன் யமுனையிலே ஸ்நானம் பண்ணி பரிசுத்தன ஆகி தவம் செய்ய தொடங்கினான். முதல் நாள் ராத்திரி என்னை என்னைக்கு பார்த்தனோ அன்றைக்கி இருந்தால் தபஸ் ஆரம்பிக்கிறான். முதல் நாள் ராத்திரி அந்த மதுவனத்திலே உபவாசம் இருந்தான். நாரதர் உபதேசித்த மார்க்கத்தின்படி பரமபுருஷனை பூஜித்தான். 3 ராத்திரிகள் சென்ற பின்பு 4வது நாள் விளாம்பழங்களையும் இளந்தம்பழங்களையும் தன் தேகதாரணத்துக்கு போதுமான அளவு மட்டும் பூஜித்தான். மகாவிஷ்ணுவை பூஜித்து கொண்டே இருந்தான் 1 மாத காலம். இப்படி கடத்தினான். அதாவது விளாம்பழங்களையும் இளந்த பழங்களையும் 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் புஜித்துட்டு இருந்தான். இப்படி 1 மாதம் கழித்தான். அதுக்கப்புறம் அந்த பாலகனான துருவன் 5 நாள் கழிந்த பின்பு 6வது தானே உதிர்ந்திருக்கிற புல் இலை முதலியவற்றை ஆகாரமாக உட்கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து 2வது மாதத்தை கடத்தினான். அப்புறம் 8 நாள்கள் கழிந்த பின்பு 9வது நாள் ஜலத்தை மட்டும் ஆகாரமாக கொண்டு பகவானை பூஜித்தான். அப்படி 3வது மாதத்தை கடத்தினான். அப்புறம் 4வது மாதம் முழுக்க 12 நாளைக்கு ஒரு தடவை வாயு பக்ஷணம் மட்டும் பண்ணுறான். சுவாசத்தை அப்படி அடக்கி அப்படி வாயுவை கொஞ்சம் உள்ளே இழுத்துக்கிறது. அது 12 நாளைக்கு ஒரு தடவை தான். அதுவும் அப்படி வாயுவையே ஸ்தம்பரம் பண்ணுற அளவு வளர்ந்துட்டான் தபஸில். அவன் வாயுவே அடக்கி மூச்சு கூட விடாமல் 12 நாள் வரைக்கும் மூச்சே விடலை. 12வது நாள் தான் மூச்சே விடுறான். திருப்பி இன்னொரு 12 நாள் அப்படியே இருக்கான். இப்படி 1 மாதம் 4வது மாதம் முழுக்க இருக்கான். அப்புறம் 5வது மாதத்தில் மொட்டை மரம் போல் அசையாமல் நிற்கிறான். ஒற்றை காலாலே நின்று பரபிரம்மத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தான். சப்தாதி விஷயங்களிலே விருப்பமுடைய ஸ்ரோத்திரம் முதலான இந்திரியங்களை எல்லாம் மனசில் அடக்கி அந்த மனசையும் சங்கல்பம் விகல்பம் என்ற வியாபாரங்கள் அவைகளில் செல்லாத அடக்கினான். சங்கல்பம்னா சேர்க்கை, பல பதார்த்தங்களை சேர்த்து நினைக்கும் மனசு, பல பதார்த்தங்களை பிரித்து நினைக்கும் மனசு, அது விகல்பம் பேர். சங்கல்பம்னா சேர்த்து நினைக்கிறது, விகல்பம்னா பிரித்து நினைக்கிறது. இவன்ற வியாபாரங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக அடக்கினான். மனசினுடைய வியாபாரமே இல்லாமல் அந்த ஹிருதய புண்டரீகத்திலே பகவானை அவன் சாட்சாத்கரித்து கொண்டு இருந்தான். அப்படி அங்கேயே தியானம் பண்ணிட்டு இருந்தான்.
இப்படி தபஸ் பண்ணால் 6வது மாதத்தில் பகவான் அவனுக்கு காட்சியளித்தார் அப்படின்னு இங்கே பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பகவானை சாட்சாத்கரிக்க இவ்வளவு கடும் தபஸ் பண்ணுறானே, அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் என்ன ஆழ்வார் இங்கே எம்பெருமானை திவ்யதேசங்களில் சென்று சேவித்தாலே போகிறோம் அப்படின்னு எளிமையான மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறார். இதோட 2வது பாட்டு முடிகிறது. 3வது பாட்டு, வெம்பும் சினத்து புனக்கேடலொன்னாய் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்த வம்புண் பொழில் சூழ் உலகன் எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடிருப்பீர் பைம்பொன்னு முத்தும் மணியும் கொணர்ந்து படை மன்னவன் பல்லவர்கோன் பணிந்த செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே. வம்புண் பொழில் சூழ், வம்புன புதுசு, புதிதாய் ஊனுக்கு விஷயமான உண்பதற்கு விஷயமான பொழில் சூழ் சோலை சூழ்ந்த உலகு பூமியானது விரி முதுநீர் வெள்ள முள்புக்கு மகாஜலமான கடலிலே பிரவேசித்து அழுந்த மக்னையாக போன அன்று, அது மூழ்கி போன அன்று, அப்போது வெம்பும் சினம் மிக்க கோபத்தை உடைத்தாய். புனம் ஒன்று கேடலாய், காட்டிலே வர்த்திக்கிற ஒப்பற்ற மகாவராகமாய்க் கொண்டு எடுத்தான். கேடலாய்ன மகாவராகமாய் எடுத்தான். அத்தை இடந்தெடுத்தவனுடைய, அந்த பூமியை குத்தி எடுத்தவனுடைய அடிப்போது திருவடித்தாமரைகளை அணைவான் சாரவேணும் என்கிற விருப்போடு ஆதரத்தோடு இருப்பீர். வர்த்திக்கிறவர்களே, எம்பெருமான் திருவடித்தாமரைகளை ஆதரத்தோடு கிட்ட வேணும் என்றிருக்கிறவர்களே, பை பொன்னும் அழகிய பொன் பூக்களையும் பொற்பூக்களையும் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் கொண்டு வந்து படை மன்னவன் பரிகரத்தோடே கூட, தன்னுடைய வேலைக்காரர்களோடே கூட மன்னவன் ராஜாவான பல்லவர்கோன் பல்லவராஜா பணிந்த ஆசிரயித்ததாய் செம்பொன் மணி அழகிய பொன்னாலும் மாணிக்கங்களாலும் செய்யப்பட்ட மாடங்களால் சூழப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள். அந்த ராஜா பணிந்த அந்த திவ்யதேசத்தை சென்று சேருங்கோள் அப்படின்றார். 3ஆம் பாட்டு, வெம்பும் இத்தியாதி. வெம்பும் சினத்து புனக்கேழலொன்னாய் விரிநீர் முதுவெள்ளம் அழுந்த அப்படின்னு. மிக்க சினத்தை உடைத்தாய், புனத்திலே வர்த்திக்கும் மகாவராகம் ஒன்றாய், மகாவராகமாக பகவான் அவதாரம் பண்ணா. பரந்திருந்துள்ள கடலிலே பூமி அழுந்த அப்போது பல மூலங்களை உடைத்தான பொழில் சூழ்ந்த பூமியை, அதாவது பழம் வேர் இவைகளையெல்லாம் உடைத்தான பொழில்களை உடைய பூமி, அந்த பூமியை எடுத்தவனுடைய அந்த அண்ட ஜலத்தில் மூழ்கி போயிருக்கொள்ளையோ அதை குத்தி எடுத்தான் பெருமான். அந்த திருவடித்தாமரைகளை அணைய வேணும், அந்த எடுத்தவனான வராக பெருமானுடைய திருவடித்தாமரைகளை அணைய வேணும் என்னும் விருப்பத்தோടെ வர்த்திக்கிறவர்களே, பைம்பொன் இத்தியாதி. பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைவந்தவன் பல்லவர்கோன் பணிந்த அப்படின்ற. அப்போ ரத்னாதிகளை கொண்டு பரிகரத்தோடும் தன்னுடைய வேலைக்காரர்களோடும் பல்லவர்கோன் பணிவதும் செய்து செம்பொன்னாலும் மணியாலும் செய்த மாடங்கள் சூழா நின்ற தில்லை திருச்சித்திரகூடம் அந்த திவ்யதேசத்தை சென்று சேருவீன்களே என்ன இதில் உபதேசம் பண்ணுறார். இதில் வராகாவதாரத்தை பிரஸ்தாபம் பண்ணியிருக்கார். வராகாவதாரமானது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமஸ்கந்த இதில் திருத்தீய ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தத்தில் வராகாவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம்.
அதில் இந்த வராக அவதாரத்தை பற்றி சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறார், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 அசுரர்கள் திதிக்கு பிறந்தவர்கள். அந்த திதி தேவியானவள் அந்த அகாலத்தில் தன்னுடைய பர்த்தாவான கஷ்யபரிடத்தில் காமவசப்பட்டதுனால இவர் இந்த கர்ப்பம் உண்டாகி உலகத்தையே ஹிம்சை பண்ணக்கூடிய 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். அதில் இந்த ஹிரண்யாக்ஷன் என்பவன் தபசு பண்ணி சக்திகளை எல்லாம் பெற்று பூமியையே கொண்டு போய் அண்ட ஜலத்தில் ஆழ்த்தி விட்டான். அதனால் யாருக்கும் வாழ இடம் இல்லாத போயிடுத்து. அப்போது ஸ்வயம்பூ மனு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார், பூமி வேண்டாமா, வாழறதுக்கு இடம் வேண்டாமா என்ன. சரி, கவலைப்படாதங்கோ, நான் பூமியை நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படின்னு தேவர்களுக்கும் ஸ்வயம்பூவ மனுவுக்கும் சொல்கிறார். அப்போது தேவர்கள்லாம் பிரம்மாவோட சேர்ந்து சிந்திச்சு கொண்டிருந்தார்கள். அப்போது பிரம்மாவும் சிந்திக்கிறார். அந்த பிரம்மாவினுடைய நாசிகா துவாரத்திலிருந்து ஒரு சின்ன பன்றிக்குட்டி தோன்றித்து. அது அந்த நான்முகன் பார்த்துட்டு இருக்கிறச்சையே வளர்ந்தது. யானையினுடைய அளவாக வளர்ந்தது. அது இன்னும் பெருசாச்சு. மிகப்பெரிய வராகமாக அப்படி இருந்தது. அது கர்ஜனையினால் எல்லா தேவர்களையும் நடுங்க பண்ணித்து அந்த பகவான் தான் அப்படின்னு தேவர்கள்லாம் தெரிஞ்சுவிட்டா. அவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். தேவர்களாலே வேதங்களாலே விதிக்கப்படுற யாகங்களையே ஸ்வரூபமாக கொண்டவனாக அந்த யஜ்ஞஸ்வரூபியான வராக பெருமான் அவதரித்திருந்தான். அவன் இந்த விபுதர்கள், அதாவது தேவர்கள், அவளுடைய நன்மைக்காக பெரிய மத்த கஜத்தினுடைய லீலை போன்ற லீலை உடையவனாகி அண்ட ஜலத்தில் பிரவேசம் பண்ணினான். ஆகாசத்தில் தெரிகிற வராகரூபியான பகவான் வாலை உயர தூக்கிண்டு கடினமான சட்டைகளை, அதாவது கழுத்து மயிர்களை உதறினான். உடம்பு முழுவதும் கடினமான மயிர்கள் நிறைந்த தோலை உடையவன் அந்த வராக பெருமான். குளப்படிகளாலே மேகங்களை, தன்னுடைய குளம்பு அடிகளாலே மேகங்களை அடிக்கிறான். வெளுத்த கோரை பற்களை உடையவனாக இருக்கான். தன்னுடைய திருக்கண் நோக்கத்தினாலே எதை பார்த்தாலும் எல்லா பதார்த்தத்தையும் பிரகாசப்படுத்த பண்ணுறான். பூமியை மேலெடுக்க விரும்புகிறவனாகி பிரகாசித்தான். அந்த வராக உருவம் பூண்ட பகவான் இந்த பசு எப்படி முகந்து பார்க்குமோ அப்படி பார்த்து இந்த பூமி எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு தேடுறவனாக ஆனான். அவன் நீருக்குள்ளே பிரவேசித்தான். அவன் வஜ்ரமயமான பர்வதம் போல மிகவும் கடினமான அங்கம் உடையவனாக இருந்தான். அவன் சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கினான். பூமியை எடுக்கிறதுக்காக எல்லாருடைய சம்சாரம்ன்ற சமுத்திரத்தையும் நீக்கக்கூடியவன் அந்த பகவான். ஜலத்தை பிளந்துண்டு உள்ளே போனான். ரசாதலத்தில் பிரவேசித்தான். அங்கே பூமியை கண்டான். பிரளய சமயத்தில் அங்கே சயனிக்க விரும்பி பிராணிகளுக்கெல்லாம் ஆதாரமாக அந்த பூமியை தன் உதரத்தில் அன்போடு பிரளய காலத்தில் எடுத்துகிட்டு வந்தானே, அந்த பூமி தேவியை இங்கே கண்டான். அதை தன்னுடைய கோரைப்பற்களாலே பெயர்த்து எடுத்துட்டு வந்தான். ரசாத்தில் அப்படியே அழிந்து கிடந்தது. அங்கே அந்த பூமி அந்த மண்ணில் அப்படியே புதஞ்சு போயிருந்தது. அதிலேருந்து குத்தி எடுத்துன்னு வந்தான். அப்பொழுது அந்த ஹிரண்யாக்ஷன் எதிரில் எதிர்த்தான். அந்த வராக பெருமான் சிங்கமானது யானையை முறிக்கிறா போல அந்த அசுரனை நன்றாக அடித்து கொன்றான். அவன்தான் ஆதிவராகனான எம்பெருமான். அவனை கொன்று இரத்தமாகிற சேற்றினாலே கன்னங்கள் ரெண்டும் முகமும் நிரம்ப விளங்க பெற்று நின்றான்.
அது எல்லாம் அவனுடைய ரத்தம் எம்பெருமானுடைய முகம் முழுவதும் பூச பெற்றதாக ஆச்சு. மிகவும் கோபம் உள்ளவனாகி அந்த வராக பெருமான் சுலபமாக அந்த தாழ்வரை முதலான பிரதேசங்களை லீலையாக பெயர்த்து கொண்டு நிற்கிற யானையைப் போல அப்பொழுது பிரகாசித்தான். அந்த வெடுப்பான கோரையினுடைய நுனியினாலே பூமியை அவலீலையாக ரொம்ப அனாயாசமாக தரித்து கொண்டு மேலே வந்து பிரகாசித்தான். அப்படி ஏந்தின்று வர பகவானை கண்டு பிரம்மதேவர் முதலானவர்கள்லாம் வேத சூக்தங்களோட ஒத்த வாக்கியங்களாலே அவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இப்படி வராக பெருமான் பூமியை இடந்தெடுத்து வந்தான் என்று இந்த 3ஆம் பாட்டில் சொல்லப்படுறது. அதுக்கு மேலே 4ஆம் பாட்டு, அருமாநில மன்னளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் செந்நிறந்த பெருமான் திருநாமம் பிதத்தி நுந்தம் பிறவித்துயர் நீங்குது மென்னகிற்பீர் கருமா கடலுள் கிடந்தானுவந்து கவைனா வரவினனைப் பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்வின்களே. இதுக்கு பதபதார்த்தம். அன்னு இந்திரன் ராஜ்யத்தை இழந்தவன்று அளக்கவரிதான மாநிலம் மகாபிருத்திவியை அளப்பான். அளக்கைக்காக குரலாய் வாமனரூபியாய் அவுணன் அசுரனான மகாபலியினுடைய பெருவேள்வியில் மகாயாகத்தில் சென்று அர்த்தித்த பெருமான் சர்வேஸ்வரனுடைய தான் யாச்சித்தான். எல்லாம் உடையவனாக இருக்க செய்தேயும் ஒரு மகாபலியினிடத்தில் போய் தான் யாச்சனை பண்ணினான். அந்த சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை பிதற்றி அடைவுகடச் சொல்லி எப்பொழுதும் சொல்லிட்டு இருங்கோ. நுந்தம் உங்களுடைய, அப்போ அடைவுகட சொன்னால் கூட தப்பு இல்லை, அதாவது ஒரு கிரமப்படி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. நுந்தம் உங்களுடைய பிறவித்துயர் ஜன்ம துக்கத்தை நீங்குதும் போக்குவோம் என்ன நிற்பீர் என்ன சொல்லி இருப்பீர். கருமா கடலுள் கருத்து பெரியதான திருப்பார்கடலிலே கவைனா 2 நாவை உடைய அரவினனை பள்ளியின் மேல் திருவரந்தாழ்வானோ ஆகிற படுக்கையிலே உகந்து கிடந்தான் பள்ளி கொண்டருளின திருமால் சிவப்பதி திருமங்கையோடு பெரிய பிராட்டியாரோட ஆடு நித்தியவாசம் பண்ணுகிற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள். இதை பண்ணால் போகிறோம். பெருமாள் அது திவிதேசத்தில் போய் சேவித்தா போகிறோம், திருச்சித்திரகூடத்தில் சேவித்தா போகிறோன்றார். 4ஆம் பாட்டு, அருமா வித்தியாதி அருமாநில மன்னளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்னு இறந்த பெருமான். அது வரலாம். அளக்கவரிதான மகாபிருத்திவியை அளக்கைக்காக வாமனனாய் அசுரனுடைய மகா யாகத்திலே சென்று அர்த்தித்த சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை அடைவுகட பேசி உங்களுடைய ஜென்ம துக்கத்தை போக்குவோம் என்று சொல்லி இருப்பீர். ஜென்ம துக்கத்தை போக்கணும்னு சொல்லி அந்த திருநாமங்களை சொல்லி இருக்கிறவர்களே கருமாவென்னு தொடங்கி கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா வரவினனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. அது வரையிலும் 2 நாவை உடைய திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே கருத்து பெருத்த கடலிலே உகந்து அன்பழந்தருளின சிவப்பதி பெரிய விராட்டியாரோட கூட விடாதே சஞ்சரிக்கிற அந்த தில்லு திருச்சித்திரகூடம் சென்று சேர்வன்களே என்று பாட்டுக்கு அன்மையும் சொல்கிறார். இதில் இந்த அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்று இறந்த என்று வாமனாவதாரம் பிரஸ்தாபிக்கப்படுறது. அந்த வாமனாவதாரமானது பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அதில் இந்த விஷயமானது இருக்குது. அதாவது பகவான் வாமனனாக அவதரித்து பலியினுடைய யாகபூமிக்கு போகிறார். அவனை
தாயாரே அவனை பிறந்தவாறே அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். தாய் தகப்பன்களே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்போது இந்த அதிதி கஷ்யபர் இருவருக்கும் பிள்ளையாக எம்பெருமான் அவதரித்தான். அப்படின்னா பிரம்மதேவனாலே ஸ்துதிக்கப்பட்ட செயல்களை உடையவன், பிரபாவங்களை உடையவன், கர்மத்தினாலே விளையும் மரணம், பிறவி இவைகள் அற்றவன், பீதாம்பரத்தை தரித்தவன், நீண்ட மிளிர்ந்துனா நல்ல பிரகாசத்தோடு இருக்கிற செவ்வரி ஓடின கண்கள் விளங்கப்பெற்றவனாக பகவான் அதிதியினிடத்தில் ஆவிர்பவிக்கிறான். அவளுடைய தபஸ், அதிதி கஷ்யபர் 2 பேருடைய தபஸினாலே அங்கே ஆவிர்பவித்தான். அங்கே பரமபுருஷன் கருத்து நிர்மலனாகி காதுகளிலே மகர குண்டலங்கள் சோபையினாலே ஒளிவிட, நல்ல அழகனாலே ஒளிவிடுறது. அவன் ஸ்ரீவத்சவென்ற மறு திகழ்பவனாக இருக்கான். கைவளை, தோள்வளை, கிரீட்டம், அரைநாள் மாலை, முத்து மாலை, சிலம்பு, தண்டை எல்லா ஆபரணங்களோடும் அவதரித்தான் பெருமான். அந்த பரமபுருஷன் கஷ்யப பிரஜாபதியினுடைய கிரகத்தில் இருக்கிற அந்தகாரத்தை எல்லாம் போக்கிட்டு தன் தேஜஸாலே, தன் தேக காந்தியாலே விளங்கச் செய்தான். கழுத்தில் கௌஸ்துப மணியோட பிரகாசித்தான். அந்த திலோகம், அந்தரிக்ஷலோகம், பூலோகம், திலோகம்ன்றது சொர்க்கலோகம்தான். அந்தரிக்ஷலோகம்னு நடுவில் ஒரு லோகம், பூமிக்கும் திலோகத்துக்கும் நடுவில். அதுக்கப்புறம் பூலோகம். இந்த 3 லோகங்களும் தேவதைகள். இந்த பூரலோகத்தை தான் இந்த அந்தரிக்ஷ லோகம்னு சொல்கிறார். பூஹு பூஹா சுஹா. அந்த 3 லோகங்களும் தேவதைகளும் அக்னிஜுவாலைகளும் பசுக்களும் பிராமணர்களும் பர்வதங்களும் சந்தோஷம் அடைந்தன பகவான் அவதரித்ததுனாலே. பாத்ரபத மாதம் அப்படின்றது சாந்திரமானத்தில் புரட்டாசி மாதம், சௌரமானத்தில் அது ஆவணியாக வரும். அதில் சுக்லபக்ஷத்திலே துவாதசியில் ஸ்ரவண நட்சத்திரத்திலே அபிஜித்து என்ற முகூர்த்தத்திலே சர்வேஸ்வரன் அதிதியினிடத்திலே தோன்றினான், ஆவிர்பவித்தான். அந்த துவாதசியினன்று பகலிலே ஆவிர்பவிக்கிற போது சூரியன் ஆகாசத்தில் நடுவில் வந்திருந்தான். அந்த எந்த நாள் பகவான் அவதரித்தானோ அந்த ஆவணி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி, அந்த துவாதசி திதியானது விஜயா அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் அவதரிக்கிற போது சங்கம், துந்துபி, மிருதங்கம், பணவம், ஆனகம் இவைகள் இந்த வாத்தியங்களெல்லாம் முழங்கின. தேவர்கள், மனுக்கள், பித்திருக்கள், அக்னிகள், சித்தர், வித்யாதரர், கிம்புரர், கிண்ணரர், சாரணர், யக்ஷர், ராட்சசர், சுபர்ணர், நாகர் எல்லாரும் கூட்டமாக இருந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பகவான் பிறந்தவ உடனேயே அவனுக்கு சூரியனானவன் சாவித்திரியை உபதேசம் பண்ணினான். அந்த வாமனனுக்கு ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார். காஷ்யபர் மேகலையை கொடுத்தார். பூமி தேவி கிருஷ்ணாஜனத்தை கொடுத்தாள். வனங்களுக்கு பிரபுவாகிய சந்திரன் தண்டத்தை கொடுத்தான். பலாச தண்டம் அப்படின்னு பேர் பிரம்மச்சாரிக்கு, அதை கொடுத்தான். தாய் கௌபீனம், வஸ்திரம் இவைகளை கொடுத்தாள். பிறக்கிற போதே நல்ல ஒரு வளர்ந்த நிலையில் தான் எம்பெருமான் அவதரிக்கிறான். சப்த ரிஷிகள் குஷங்களை கொடுத்தார். வேதகர்பர் என்கிற மகர்ஷி கமண்டலுவை கொடுத்தார். சரஸ்வதி அக்ஷமாலையை கொடுத்தாள். இப்படி பிறந்தவாறே உபநயனம் பண்ணுவிக்கப்பட்டான் பெருமான் கஷ்யபராலே. அவனுக்கு குபேரன் தான் பிக்ஷா பாத்திரத்தை கொடுத்தான். அந்த அம்பிகை என்று பெயர் பெற்றவள் பார்வதி தானே வந்து பிக்ஷை கொடுத்தாளாம். அது பிக்ஷை சாதிச்சா அதை பெருமான் பெற்றுக்கொண்டான். இப்படி வெகுமதிக்க பெற்றான் தேவர்களாலே பகவான். அந்த பிரம்மச்சாரியான வாமனன் பிரம்ம தேஜஸ்னாலே விளங்குண்டு பிரம்மர்ஷிகள் நிறைந்த பலி சக்கரவர்த்தியினுடைய சபைக்கு போனான் பெருமான். பிருகுவம்சத்தவர்களை கொண்டு, அதாவது இப்போ தான் அவதரித்த இடத்திலேயே பிரம்மர்ஷிகள்லாம் இருந்தால் அவர்களை விளங்கச் செய்தான் பெருமான். பிறகு தகப்பனார் அனுமதி பெற்று பலியினுடைய யாகசாலைக்கு போனான். பிருகுவம்சத்தவர்களை கொண்டு அஸ்வமேத யாகங்கள் பண்ணுகிறான் பலி என்று கேள்விப்பட்டு
மிகவும் பலிஷ்டனாக வேற இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அங்கே போனான் பெருமான். இவனை பார்த்தா சூரியன் தான் வரானோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அந்த பெருவேள்வியில் போய் அவன் நலமா என்று விசாரிக்க இவன் நலம்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பகவானை அவன் ஆராதித்து அவனுடைய சீபாதீர்த்தத்தை கொண்டு தன் தலையிலே தெளித்து கொண்டான். பகவானுடைய சீபாத தீர்த்தத்தை பலி தன் தலையாலே தரித்தான். அதுக்கு மேலே பலி சொல்கிறான், பிராமண குமாரனே, உன் பாதங்களை அலம்பின ஜலத்தினாலே என் பாபங்களெல்லாம் தொலையப்பெற்றவனாக இருக்கேன். அதனால் என்னுடைய இந்த பூமியும் ரொம்ப சின்னது தான். உன் அடிகளாலே இது பரிசுத்தமாயிற்று. நீ ஏதோ ஒன்றை யாச்சிக்க வந்தன் போல இருக்கியே, என்ன யாச்சிக்கிறாய், அதை கேளு அப்படின்னு அவன் சொன்னான். நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், அரிசுவை உண்டியை கொடுக்குறேன், கிராமங்கள், குதிரைகள், யானைகள், மேலான ரத்தனங்கள் எதை நீ விரும்புறியோ கொடுக்குறேன் அப்படின்னா. இன்னும் இதை தவறையும் இத்தனையும் நான் கொடுத்த பிறகும் இன்னும் விரும்பினாலும் கொடுக்குறேன் அப்படின்னா. உன்னுடைய வசனம் அப்போ பகவான் சொல்கிறான், உண்மையும் பிரியமுமாக இருக்கிறது. இது உன் குலத்தினுடைய பெருமைக்கு பொருந்தினது தான். நீ பரலோக சாதனமான தர்மத்தினுடைய நிர்ணயத்துக்காக உன்னுடைய பாட்டனும் உன் குலத்திலே வயது முதிர்த்தவனும் மிக்க சாந்தனுமான பிரகலாதனையே பிரமாணமாக கொண்டிருக்கிறாய். அதுவும் நல்ல காரியம்தான். அவனையே உனக்கு வழிகாட்டுறவனாக வைத்து கொண்டிருக்கிறாய். பிரகலாதனுடைய ஆச்சாரத்தினாலேயே அவனுடைய வம்சத்தில் பிறந்த உன்னுடைய ஆச்சாரமும் நன்றாக இருக்கிறது. அப்போது உன்னுடைய அந்த ஆச்சாரத்தை நீ காக்கும்படி நான் கேட்குறபடி எனக்கு 3 அடிகளை நீ கொடுக்க வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இதெல்லாம் இவ்வளவு குறைச்சலாக கேட்குறியே, உனக்கு கேட்கவே தெரியலையே நம்ம சொல்கிறான். இன்னும் என்ன வேணா கேளு அப்படின்னு. இல்லை, திருப்தி இருக்கணும், எனக்கு கேட்டதோடு போகணும், அதை கொடுன்னு சொல்லி கேட்டவாறே அவன் பூமியை தாரவார்த்து கொடுக்குறான், ஜலம் சேர்த்து கொடுக்குறான். அவன் கையில் ஜலம் விழுந்தவாறே பெரிய உருவமாகி 2 அடிகளாலே மேலுலகங்களையும் கீழுலகங்களையும் அளந்து விட்டான். 3வது அடிக்கு இடமில்லை. நான் வாக்கு பொய்யனா போயிடக்கூடாது, அதனால அதிலேருந்து என்னை ரட்சிக்கணும்னு சொல்லி மகாபலி தானியே விழுந்து அவன் திருவடிகளில் விழுந்து என் தலையில் உன் பாதத்தை அழுத்தி என்னை கீழே தள்ளுன்னு அவனே சொல்கிறான். அது மாதிரி பகவானுடைய வைபவத்துக்கு ஈடுபட்டவர்கள் தான் எல்லாரும். அதனால் அவன் அசுரனாக இருந்தாலும் பகவானுடைய வைபவத்துக்கு ஈடுபட்டு பகவானிடத்திலே அப்படி பிரார்த்திக்கிறான், என்னை பொய்யனா ஆக்காதே, நான் 3 அடி தரேன்னு சொல்லிட்டு 2 அடி தான் கொடுத்தேன், நான் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் பகவான். அதனால் அவனை அந்த காலால் அழுத்தி பாதாள லோகத்தில் கொண்டு தள்ளினான். பாதாள லோகத்தில் இப்பொழுது அவன் தான் ஆண்டுன்னு இருக்கான், பலி தான். இவனுக்கு இந்திர பதவியில் ஆசைன்றதுனால தானே இப்படி இந்திரனுடைய ராஜ்யத்தை பிடிங்கிறான். இப்போ பகவான் வாங்கி திரும்பவும் இந்திரன்ட்ட கொடுத்துட்டான். ஆனால் மகாபலியையும் அவன் சும்மா அவனை தண்டிக்கிறது மட்டும் பண்ணலை, கீழே இருந்து அவனை பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கி அந்த லோகத்தில் ஒரு ஆபத்தும் வராமல் தானே காத்து கொண்டிருக்கான். அங்கே ஒரு உருவத்தோடு பகவான் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதுக்கு முன்னால் இப்போ இந்த மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம், அப்புறம் சாவர்ணி மன்வந்தரம் என்பது 8வது மன்வந்தரம் வரும். அந்த மன்வந்தரத்தில் மகாபலியை தான் இந்திரனாக வரப்போகிறான் என்று பகவான், நீ அடுத்த மன்வந்தரத்தில் இந்திரனாக வருவாய், அப்பொழுது 3 லோகத்துக்கும் அதிபதி ஆகு அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கான். இத்தோட 4வது பாட்டு முடிகிறது. அடுத்து 5வது பாட்டு. பூமங்க தங்கி கோமங்க வங்க கடல் வையமுய்ய குலமன்ன ரங்கம் மழிவில் துணிய தாமங்க மருள் படைதொட்ட வெண்ணி தவமாமுனியை தமக்காக்க ஹிற்பீர் பூமங்கை தங்கி புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் திகழப் புகழ்சேர் சேமங்கள் பைம்பூம் பொழில் சூழ்ந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. கோமங்க ராஜாக்கள் நசிக்கவும், வங்கம் வங்கம்னா மரக்கலங்கள், அதாவது கப்பல்கள் நிறைந்த கடல் சூழ்ந்த வையம் பூமியில் உள்ளார் உஜ்ஜீவிக்கும்படியாகவும், குலமன்னர் ராஜாக்களுடைய அங்கம் சரீரமானது
மழுவிலே அந்த அவருடைய கலப்பையிலே துணியும்படியாகவும் கோடாலி வச்சுருக்கார், அதால் துணியும்படியாகவும் தாமே அங்கு அப்போதுண்டான அமருள் பூசலிலே புக்கு படை தொட்ட ஆயுதமெடுத்த, அப்போது ராஜாக்களுக்கோட ஏற்பட்ட யுத்தத்தில் தானே ஆயுதமெடுத்தார் பரசுராமாழ்வான். வெண்ணி ஜெயத்தை உடையவனான தவம் மாமுனியை பின்பு தபசு பண்ண புக்க மகாமுனியான ஸ்ரீ பரசுராமாழ்வானை தமக்கு தந்தாமுக்கு ஆக்ககிப்பீர், ஆக்கிக்கொள்ள வேண்டி இருப்பீர். பூமங்க தங்கி பெரிய பிராட்டியார் திருமார்விலே தங்கியும் புலமங்க வெண்ணி ஸ்ரீ பூமி பிராட்டி இடவருகே பொருந்தியும் அத்தாலே புகழ் மங்க எங்கும் திகழ கீர்த்தியாகிற ஸ்திரீ, கீர்த்தின்றது ஒரு ஸ்திரீ தானே, அந்த ஸ்திரீ எங்கும் ஒக்க உஜ்ஜலமாய் விளங்கா நிற்க எபெருமானுக்கு அந்த கீர்த்தி எங்கும் விளங்கிறது. புகழை உடைத்தாய் சேமங்கள் அரணை உடைத்தான நல்ல ரட்சகமான அரண், அந்த அரண் சூழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட பைம்பூம் பொழில் சூழ்ந்த பறந்து பூத்த சோலையால் சூழப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மென்கள். இது பதபதார்த்தம். 5ஆம் பாட்டு வியாக்கியானம். கோமங்க வித்தியாதி கோமங்க வங்க கடல் வையமுய்ய குலவன்னரங்கம் வடிவில் துணிய அப்படின்னு தாமங்கமருள் படை தொட்ட வெண்ணி தவமாமுனியை தமக்காக்ககிற்பீர் அப்படின்றார். ராஜாக்கள் என்று பெயர் பெற்றார் அடங்கலும் மங்க கடல் சூழ்ந்த பூமி உய்ய, ராஜாக்களுடைய சரீரம் மழுவிலே துணித்த விடத்திலும் அந்த மழுவினாலே அவர்களையெல்லாம் அழித்து விட்டான் எம்பெருமான். அப்பவும் கோபம் மாறாதே ஆயுதம் தொட்ட அதிமாத்திரமான மகாவீரியத்தை உடையதான ஸ்ரீ பரசுராமாழ்வானை தந்தாமுக்காக்கி கொள்ள வேண்டி இருப்பீர், அந்த எம்பெருமானை தொழ வேண்டி இருப்பீர். பூமங்க இத்தியாதி பூமங்க தங்கி புலமங்கை மன்னி புகழ்வங்க எங்கும் திகழ புகழ்சேர் சேமங்கள் பைம்பூம் பொழில் சூழ் விழுந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. பெரிய பிராட்டியாரும் ஸ்ரீ பூமி பிராட்டியாரும் நித்தியவாசம் பண்ணி புகழ்வங்கை எங்கும் உஜ்வலமாய் வர்த்திப்பதும் செய்து புகழையும் காப்பையும் உடைய பொழில் சூழ்ந்த தில்லை அந்த திருச்சித்திரகூடத்திலே சென்று சேர்மின்கள் என்று சொல்கிறார். இந்த பாட்டில் பரசுராமாழ்வானுடைய விற்த்தாந்தம் சொல்லப்படுறது. ஜமதக்னி மகர்ஷியினுடைய புதல்வர் பரசுராமன், கார்த்தவீரியார்ஜுனன் என்கிற ராஜா அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணியிருக்கச்சே ஏதோ கோபத்தினால அவன் என்ன பண்ணான், அவருடைய தலையை கத்தியால் வெட்டி கொய்து போட்டான். தன் தகப்பனார் அப்புறம் அவர் செய்தி கேள்விப்பட்டு தன் தகப்பனாரை இந்த கார்த்தவீரியார்ஜுனன் வதம் பண்ணினான் என்று கேள்விப்பட்டு தாம் கையில் அந்த மழுவை ஏந்தி கொண்டு, அதாவது கோடாரி தான் அவர் ஆயுதம், அதை எழுந்திருந்து நேராக போய் அந்த கார்த்தவீரியார்ஜுனன் மகாபலவான் அவனை கொன்று ஒழித்தார். அவன் எவ்வளவு பலவான் என்றால், அந்த ஒரு சமயம் அவன் அந்த மேற்கே ஓடுற ஒரு நதி, அந்த நதியில் மேற்கு நோக்கி ஓடக்கூடியது, அந்த நதியில் தன்னுடைய ஸ்திரீகளோட சேர்ந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு 1000 கைகள், அந்த 1000 கைகளாலே அந்த ஜலத்தை தடுத்தான். பெரிய அணையாக நின்று போயிடுத்து. அப்போது அந்த மேற்கே ஓடுற ஜலம் தடுக்கப்பட்டதுனால அது திரும்ப கிழக்கையே ஓட ஆரம்பிச்சிது. அப்போ நிறைய வெள்ளம் கோத்துண்டுது அதில். ஏன்னா அவ்வளவு தடுக்கப்படுறதுனால திரும்ப பாயறச்சே அது என்னவாயிடுது அப்படின்னா கரையெல்லாம் அழிச்சிட்டு பாயிறது. அப்போ ரொம்ப தூரத்தில் அந்த கரையில் ராவணன் வந்து சிவலிங்க பூஜை பண்ணிட்டு இருந்தான். ஒரு மண்ணுனாலே சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் அடிச்சுட்டு அவனை உருட்டி தள்ளிட்டு அந்த ஜலம் ஓடித்து. இது என்ன ஜலம் இப்படி திரும்பி ஓடி வந்து இது மாதிரி அழிக்கிறத என்ன அப்படின்னு பார்த்துட்டு கரையிலேயே முன்னோக்கி நடந்து போனான். அப்பொழுது கார்த்தவீரியார்ஜுனன் தன்னுடைய ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை பண்ணிட்டுருக்கான். அதை பார்த்து தெரிஞ்சிட்ட உடனே ராவணனுக்கு மகா கோபம் வந்தது. நீ வந்து ஸ்திரீகளோடு இருக்க, தைரியம் இருந்தால் அவர்களை விடுத்து என்னோட யுத்தத்துக்கு வான்னா. கார்த்தவீரியார்ஜுனன் மகாபலிஷ்டன், ஒரு அல்பன், ஒரு ராட்சசன் வந்து என்ன யுத்தத்துக்கு கூப்பிடுறானா அப்படின்னு எழுந்து வந்தான். வா இப்போவே உனக்கு யுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு. அவனை 1000 கைகளாலே நெய்யை புடைத்து
ராவணனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி அடித்து கொண்டு போய் தன்னுடைய சிறைக்கூடத்தில் கொண்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் விஸ்ரவஸ் என்ற மகர்ஷி, அவருக்கு பிறந்தவன் தான் ராவணன். கேகசி அப்படின்ற ராட்சசிக்கு பிறந்தவன் அந்த மகர்ஷிக்கு. அவருக்கு தகப்பனார் புலஸ்தியர். அந்த புலஸ்தியருடைய தகப்பனார் பிரம்மா. இப்போ இந்த புலஸ்தியர் பிரஜாபதிகளில் ஒருவர். அவர் இந்த மாதிரி தன்னுடைய பேரனால் ராவணன் சிறைப்பட்டான் அப்படின்ன உடனே, சிறைப்பட்டான்னா அவன் அக்கிரமம் பண்ணி தான் இவனை யுத்தத்தில் கூட்டு தான் அவன் மாட்டினான். அது அவருக்கு தெரியும். இருந்தாலும் இவனை வதம் பண்ணுறதுக்காக பெருமாள் அவதரிக்க போகிறாருன்றதும் தெரியும் அவருக்கு. அதனால அந்த கார்த்தவீரியார்ஜுனன் இடத்துல போய், இவனை இப்பொழுது விட்டுடு, உனக்கு விடுறது தான் ஸ்ரேயஸ் அப்படின்னு. சரி, பிரஜாபதியே சொல்கிறார் அப்படின்னு விட்டுட்டான். அவன் திரும்ப லங்கைக்கு ஓடி போயிட்டான். அப்புறம் கார்த்தவீரியார்ஜுனன்ட்டு அவன் கிட்டேயே வர்றதில்லை. அதுமாரி ராவணன் தோற்ற ஒருவன் இந்த கார்த்தவீரியார்ஜுனன். அதுமாரி வாலியின் இடத்துல தோற்றான் ராவணன். அதேமாரி மகாபலியின் இடத்துலையும் தோற்றான். 3 பேர்கிட்ட அவன் தோற்றுருக்கான் அப்படின்னு அவனை பற்றின சரித்திரம் இருக்குது. இப்படி அதனால தான் ராமனுடைய வைபவத்தை இன்னும் சொல்லுவார்கள். எப்படின்னா, இந்த ராவணனை தோற்கடித்தவனான கார்த்தவீரியார்ஜுனன், அந்த கார்த்தவீரியார்ஜுனன் அக்கிரமம் பண்ணினவாறே பரசுராமாழ்வான் அவனோட யுத்தம் பண்ணி அவனை கொன்றார். அந்த பரசுராமாழ்வான் ராமனோட யுத்தத்துக்கு வரைச்சு அவருடைய சக்தியெல்லாம் வாங்கிட்டு அவரை கொண்டு போய் மலையில் தள்ளினான் பெருமான்னா. இப்போ ராவணனை ஜெயித்த கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயித்த பரசுராமாழ்வானை ஜெயித்தவன் ராவிரான் என்றால் இந்த ராவணன் அவனுக்கு ஒரு பொருட்டா அல்பமாக பொல்லாவரக்கனை கிளி களைந்தானேன்னு ஆண்டாள் திருப்பாவையில் அருளி செய்கிறாள். அதனால் அப்படி இந்த பரசுராமாழ்வான் அவர் ஒரு சேதனரிடத்தில் பகவான் அனுப்பிரவேசம் பண்ணியிருக்கான். அதனாலே அவருக்கு ஒரு வைபவமானது இருக்குது. அது கொஞ்சம் விபரீதமாக போகிறச்சே பகவான் அவருடைய சக்தியை வாங்கி விடுறான். ராவிரான் ராவிரான் பூர்ணாவதாரம், பரசுராமாழ்வான் அம்சாவதாரம். ஆனாலும் கௌரவத்துக்குரியவர் பகவத் அவதாரமாகினாலே அவர் இப்படி இந்த துஷ்டனான கார்த்தவீரியார்ஜுனனை கொன்றது மட்டும் இல்லாமல் துஷ்டக்ஷத்திர நிபர்கணம், அந்த 21 கால் களைகட்ட அப்படின்னு 21 தலைமுறைகள் துஷ்டக்ஷத்திரியர்களை பரசுராமாழ்வான் அழித்து ஒழித்தார் அப்படின்ற சரித்திரமானது புராணங்களில் இருக்கிறது. இப்படி 5வது பாட்டு பெரிய திருமொழியில் முடிஞ்சிருக்கு. பெரிய திருமொழி 3வது பத்தில் 2வது பதிகம், அதில் 6வது பாட்டு. நெய்வாய் அடலம்பு துறந்து முன்னீர் துணிய பணிகொண்டயர்த்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வா இளமங்கையர் பேசவுந்தான் அருமாமர யந்தனர் சிந்தைபுக செவ்வாய்க்கிளி நான்மறையோடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே. கூறிய வாய், அந்த கூர்மையான வாயையும் அழலம்பு துறந்து அக்னி போன்ற தேஜஸையும் உடைய அம்பை விட்டு முன்னீர் துணிய பணிகொண்டு கடலை வத்தச் செய்து அதில் அணைகட்டினவனாய் அணியார்ந்து இலங்கும் ஆபரணத்தாலே பூர்ணமாய் விளங்காதிருப்பதாய் மையார் கருமமிக்க மணிவண்ணனை மணி போன்ற வடிவழகை உடையவனை எண்ணி அனுசந்தித்து, அதாவது நினைத்து, நுந்தம் மனத்தே உங்களுடைய நெஞ்சிலே இருத்தும்படி நித்தியவாசம் பண்ணும்படி வாழ வேண்டியிருப்பீர். நித்தியவாசம் அவனை நித்தியமாக நினைக்கணும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டியிருப்பீர். அவ்வாய் இளமங்கையர், அவ்விடத்தில் சிறு பெண்கள் தமப்பன்மார் அத்தியனம் பண்ண கேட்டிருக்கையாலே அருமாமரை பேசவும் அர்த்தமறிய அருமையான பெரிய வேதத்தை சொல்லவும் அந்த அளவு வல்லமை பெற்றுறா தகப்பனார்களோ தமையன்மார்களோ அத்தியனம் பண்ணுறதை கேட்டு பேசவும் சொல்லவும் அப்பெண்களுடனே கூட
செவ்வாய் கிளி, சிவந்த வாயை உடைய கிளிகள் அந்தணர் சிந்தைபுக, பிராமணர் ஹிருதயத்திலே புகும்படி நால்மறை பாடு, 4 வேதங்களையும் பாடுகிற அந்த பெண்களுக்கும் வேதம் வருது, அவர்களாலே வளர்க்கப்படுற கிளிகளுக்கும் வேதம் வருது. அந்த வேதங்களை கிளிகளும் பாடுகின்றன. அப்படி பாடுகிற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள், அந்த தில்லை திருச்சித்திரகூடத்தை சென்று அடையுங்கள் என்று ஆழ்வார் இந்த பாட்டாலே சொல்கிறார். 6ஆம் பாட்டு. நெய்வா இத்தியாதி, கடைந்து நெய்யிட்ட வாயை உடைத்தாய், நெருப்பை உமிழ்கிற அம்பை ஏவி இக்கடலை துணித்து அதாவது அதை வற்றச் செய்து அத்தை பணிகொண்டு உஜ்வலமாய் கருமமிக்கிருந்துள்ள மணிபோலே இருக்கிற திருநிறத்தோடே கூடின விக்கிரகத்தை உடையவனை அனுசந்தித்து, அந்த கருத்த நிறத்தை உடையவனான எம்பெருமான் அவன் திருமேனியை அனுசந்தித்து உங்களுடைய ஹிருதயத்திலே நித்தியவாசம் பண்ணும்படி வாழவல்லீர். அவ்வாய் என்று தொடங்கி தன் வாயில் பழுப்பு போலே இருக்கிற பாலைகளான பெண்கள் ஒத்து கேட்ட செவியேத்தாலே சொல்லவும், அதாவது இந்த எம்பெருமானுடைய வாயினுடைய பழுப்பு போலே பழுப்பான நிறத்தை உடைய பெண்கள் ஓத்து கேட்ட செவியேத்தாலே, ஓத்துன்றது வேதம், அதை காதால் கேட்குறா, அதனாலே சொல்லவும் செவியேற்றாலேயே சொல்கிற சாமர்த்தியம் பெறுகிறார்கள். அப்புறம் பிராமணருடைய ஹிருதயத்துக்கேற்ற சிவந்த வாயை உடைத்தான கிளியானது நல்ல ஸ்வரத்தோட 4 வேதத்தையும் பாடாதென்னுள்ள தில்லை, அந்த கிளியே பாடுறது 4 வேதத்தையும். அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. இதில் எம்பெருமான் கடலை வத்தச் செய்து அணை கட்டின விற்த்தாந்தத்தை ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமான் கடல் மேலே பானங்களை ஏவினது ஸ்ரீராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் 22வது சர்க்கத்தில் 21வது சர்க்கத்திலையும் 22வது சர்க்கத்திலையும் சொல்லப்படுறது. எம்பெருமான் 3 நாள்கள் நியமத்தோட உபவாசம் இருந்து அந்த கடலரசன் முன்னாலே படுத்து கொண்டிருந்தான், அவன் காட்சியளிக்க வேணும் என்பதற்காக. ஆனால் அவன் வரவே இல்லை. 3 நாள்கள் உபவாசம் இருந்து கழிந்தும் கூட அவன் எதிர்ப்படவே இல்லை. அதனால் எம்பெருமானுக்கு கோபம் வந்தது. சுமித்திரையருடைய புதல்வனே, இந்த சமுத்திரமானது நான் பொறுமையாக இருக்கிறத பார்த்து கையால் ஆகாதவன் நினைக்கிறது போலும், அதனால் இந்த சாமானியர்களிடத்தில் பொறுமையை காட்டுறது தகாத செயல். நான் என் முன்னாலே இவன் வராமல் இருக்கிறான், அதனால் இனிமேல் இவன்கிட்ட பொறுமை காட்டக்கூடாது. வில்லையும் விஷ சர்ப்பங்களை நிகர்த்த பானங்களையும் கொண்டு வா, இந்த சமுத்திரத்தை வத்த செய்ய போகிறேன். பிறகு வானர்கள் நடந்து செல்லட்டும். அந்த எம்பெருமான் பராக்கிரமம் உள்ள, அதை யாராலும் எதிர்கொள்ள முடியாத பராக்கிரமமுடைய ராமன் கையிலே வில்லை ஏந்தி கோபத்தாலே கண்கள் விரிய தன்னுடைய வில்லை வளர்த்து பாயும் பானங்களை விடுத்தான். இந்திரன் வஜ்ராயுதங்களை வீசுறா போல பயங்கரமாக பானங்களை விடுத்தான் பெருமான். பேராற்றல் கொண்ட அந்த பானங்கள் கடலின் ஆழத்தில் வசிக்கிற சர்ப்பங்கள் நடுங்கும்படியாக உள்ளே போய் விழுந்தன. அப்போது சமுத்திரத்தில் ஏற்பட்ட வேகமான நீரோட்டத்தினாலே முதலைகள் மீன்கள் நிலை தடுமாறி புரண்டு அலைந்தன. அந்த பேரொலியோடு கூடின பெரும் புயல் போல மிகவும் பயங்கரமாக அந்த சமுத்திரம் காட்சி அளித்தது. வேகமாக அம்புகளை கோத்து நான்கயிறை மீண்டும் இழுக்கிறத பார்த்தான் லக்ஷ்மணன். ஐயோ, இந்த கடல் ரொம்ப கலங்கிறதே என்ன, வேண்டாம் வேண்டாம் என்று இந்த வில்லை பிடித்து கொண்டு தடுத்தான். இப்படி தேவர் பண்ணினால் பஞ்சபூதங்களுடைய நியத்தி கட்டு போயிடுமே, ஒரு ஜலம் என்ற தத்துவமே இல்லாத போயிடுமே என்று வருத்தப்பட்டான் இலக்குமணன். அப்போது வானத்தில் நின்ற தேவரிஷிகளும் பிரம்மரிஷிகளும் கூட ஒரே குரலாக எம்பெருமானை வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதோட 21வது சர்க்கம் முடிகிறது. ரகுகுல திறக்கரான ராமபிரான் சமுத்திரத்தை நோக்கி, பெருங்கடலே, இப்போ உன்னை பாதாளம் வரைக்கும் வத்த செய்ய போகிறேன் என்று கடுமையாக சொன்னார். சாகரமே என்னுடைய பானங்களாலே
உன்னுடைய ஜலம் கொதிப்படைந்து ஆவியாக போய்விடும். உன்னுடைய பிராணிகள், முதலைகள், மீன்கள் எல்லாம் மாண்டு போகும். தண்ணீரற்று போனால் எல்லாவிடத்திலும் மண் புழுதி தோன்றிவிடும். அப்போ வானரர்கள் நடந்தே சென்று எதிர்க்கரையை அடைவார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த பெருங்கடல் அப்பொழுது ஏற்பட்ட அந்த பயங்கரமான பானப்பொழிவுகளாலே பிராணிகளோடும் நீர் அலைகளோடும் நாகங்களோடும் ராட்சசர்களோடும் மிகவும் கொந்தளிப்பு அடைந்தது. பிரளய காலமே இல்லைன்னாலும் கூட கரையை கடந்து அது வெகு தூரம் போயிற்று. 1 யோஜனை தூரம், 10 மைல் தூரத்துக்கு தண்ணீர் கரையை தாண்டி ஓடித்தான். இந்த எதிரிகளை அழிப்பவரான ராவிரான் செருக்கோட கரையை கடந்து சென்ற சமுத்திரத்தை அப்பொழுது கொஞ்ச நாள் துன்புறுத்தாமல் இருந்தார். அப்போது கடல் நடுவிலிருந்து சமுத்திரத்திலிருந்து ஒரு உருவம் மேலே வந்தது. மேரு பர்வதத்திலிருந்து உதயமாற சூரியனை போல பிரகாசித்து கொண்டு தானே அந்த உருவம் வெளிப்பட்டது. அவன்தான் சமுத்திரராஜன். கொழுந்து விட்டெறிகிற நெருப்பை போன்ற முகங்களோட சர்ப்பங்களோடு இந்த சமுத்திரராஜா வெளிப்பட்டான். வழவழப்பான வைடூரியத்தை போன்ற பேரொளி, ஜாம்பூநதம் போன்ற பொன்னாலான அணிகலன்கள், சிவந்த மலர்களாலான மாலை, தாமரை இதழ் போன்ற கண்கள், எல்லா மலர்களும் சேர்த்து கட்டப்பட்ட மாலையோட விளங்குற தலை, பளீரென்று ஒளி வீசுகிற பொன் ஆபரணங்கள், தன்னிடத்திலே உற்பத்தியார ரத்தனங்களாலான உத்தமமான அணிகலன்கள், அதாவது ஆபரணங்கள், பல வகையால் தாத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட தாத்துக்கள்னால் லோகங்கள், அவைகளாலே அலங்கரிக்கப்பட்ட இமயபர்வதம் போன்ற கம்பீரமான உருவம், விசாலமான மார்பிலே ஒரு நாயகமான மணியை அணிந்து கொண்டு காட்சி அளித்தான். முத்து மாலை ஒன்றை அணிந்திருந்தான் அந்த சமுத்திரராஜன். அவன் கைகளை கூப்பிட்டு எம்பெருமான் முன்னாலே பேசுகிறான். சாந்த திருவுருவமுடைய ராகவனே, பூமி, வாயு, ஆகாசம், ஜலம், அக்னி இவைகள் எப்பொழுதும் தங்கள் இயற்கை குணத்தோடையே நிலைத்து நிற்கின்றன. தங்கள் இயல்பிலிருந்து மாறுவதில்லை. நான் எந்த வகையிலும் தாண்ட முடியாதவன், ஆழங்காண முடியாதவன். இது என்னுடைய தர்மம். தேவரீரே வைத்தது தான் இந்த தன்மையை எனக்கு. இதற்கு மாறாக என்னை வத்த வைத்து கரையை நீர் உண்டாக்கினால் என்னுடைய இயற்கையை மீறின செயலாக ஆகிவிடும். அதை தேவரீர் தெரிந்து கொள்ள வேணும். தசரத குமாரரே, ஏதோ ஒரு நன்மையை முன்னிட்டோ அல்லது இருக்கிற பொருளை இழந்து விடாமல் இருப்பதற்காகவோ, நான் இழந்து விடாமல் இருக்கணும் என்பதற்காகவோ என்னுடைய இயற்கை தன்மையை நான் மாறுறது சரியில்லை. இருந்தாலும் என்னை தாண்டறதுக்கான உபாயத்தை சொல்லுகிறேன். இந்த வானரப்படை சாகரத்தை கடந்து செல்கிற வரை முதலைகள் தாக்காமல் பார்த்து கொள்ளுகிறேன். எல்லாரும் வானரர்கள் எல்லாரும் என்னை கடந்து போகட்டும், அதற்கு நான் இடம் தரேன். அந்த என் மேலே போட்ட கல்லெல்லாம் முதக்கும்படி நான் செய்கிறேன். அதனால் நீ அணை கட்டி அந்த கரைக்கு போகலாம் அப்படின்றான். அடுத்த அம்பை இவன் மேலே தொடுக்கலான்னு நினைக்கிறச்சே தான் சமுத்திரராஜன் எதிரில் வந்துட்டான். அதனால் பகவான் சொல்கிறான், இந்த அம்பு வீண் போகாதது. இப்பொழுது நான் தொடுத்து விட்டேன். அதனால் எந்த இடத்தை குறிவைத்து அடிக்கலாம்னு சொல்லு, நீயே சொல்லு அப்படின்னா. அந்த வலிமைமிக்க பானத்தை பார்த்த பிறகு அந்த சமுத்திரராஜன் சொல்கிறான், எம்பெருமானை வணங்கி, எனக்கு சொந்தமான மிகவும் புண்ணியமான பிரதேசம் வடதிக்கில் இருக்குது. துருமகுல்யம்னு பேர். அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆபீரம் முதலான அந்த வர்ணசாங்கரியம் உடையவர்கள் அங்கே ஏராளமாக இருக்கிறார்கள். மகா பாபிகள். அவ உருவமே கொடுமையானது, செயலும் கொடுமையானது. என்னுடைய எதிரிகள் என் தண்ணீரை குடிக்கிறார்கள். அந்த பாவச் செயல்கள் புரிகிற பாவிகள் என்னை அப்படி தொட்டு வீணாக்கிறத நான் விரும்பவில்லை. என்னால் பொறுத்து கொள்ள முடியல. அவர்களுடைய பாவம் என்னையும் பற்றி கொள்ளுகிறது. இந்த உத்தமமான பானத்தை அவ்விடத்தில் செலுத்தி அவர்களையெல்லாம் நீர் கொல்ல வேணும் என்று எம்பெருமான பிரார்த்திக்கிறான் சமுத்திரராஜன்.
எம்பெருமானும் கோபம் மாறி அவர்கள் மேலே அந்த பானத்தை வடக்கு திக்கில் விட்டு அந்த சமுத்திரராஜன் மேலே கோபம் அற்றவனாக ஆகிறான். அப்போ அவ்வளவு சுலபமாக எம்பெருமானை வசீகாரம் பண்ணிடலாம். அதனால் இந்த இவன் மேலே தொடுத்த பானத்தை அவன் கைகூப்பினவாறு அவன் எதிரிகள் மேலே விடுறான். என்னால் அவ்வளவு பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு தொண்டரட்டுப்படி ஆழ்வார் திருமாலையில் அருள் செய்கிறார். அந்த மாதிரி அல்ப சந்துஷ்டன், அல்பத்தாலே பகவானை அப்படி மாற்றலாம், அவனுடைய கோபத்தை மாற்றி விடலாம். இதைத்தான் அவன் சமுத்திரராஜன் மேலே அணைகட்டுறதுக்காக அந்த கோபத்தோடு இருந்தபோது அப்போ சமுத்திரராஜன் சொன்ன சரித்திரமானது நமக்கு காட்டுகிறது. அவன் வெறும் கைகூப்பினவாறே அவன் மேலே இருந்த கோபம் மாறி அவன் எதிரிகள் மேலே அந்த பானத்தை பிரயோகம் பண்ணானே. எப்படிப்பட்ட குணம்! அவன் வாழக்கூடிய இடம் அந்த தில்லை திருச்சித்திரகூடம். அங்கே சென்று சேர்வீன்கள் என்ன ஆழ்வார் அருள் செய்கிறார். அடுத்து 7ஆம் பாட்டு. மவ்வல் குடலாய்ச்சி மெந்தோள் நயந்து மகரம் சுழல நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்து வென்பீர் கவ்வை கழுத்தின் மறுப்பும் பொறுப்பில் கமழ் சந்து முந்தி நிவாவலங்கொள் தெய்வப் புனல் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே. இந்த 7ஆம் பாட்டு. மவ்வல் குடல் ஆய்ச்சி, முல்லை மலரை திருக்குடலிலே உடைய நப்பின்ன பிராட்டி மெல் தோள் மிருதுவான திருத்தோளோட நயந்து கலந்து மகரம் சுழல மத்யம் தொடக்கமானவை சுழலும்படியாக சுழன்று வருகிற சுழல் நீர் பயந்த சுழன்று வருகிற கடல் பெற்ற தெய்வம் அழகிய திருமாமலர் மங்கை பெரிய பிராட்டியார் கை தங்கு திருமார்பனை அந்த திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை அவள் தங்கக்கூடிய திருமார்பை உடைய எம்பெருமானை உடையவனை சிந்தையுள் நெஞ்சில் வைத்துமென்பீர் வைக்க வேண்டி இருப்பீர் சிம்மத்தோடே பிணங்குகையாலே கவ்வை பிளிர்கிற கழுத்தின், அதாவது கவ்வைனா பிளிர்கிற யானையின் மறுப்பும் கொம்பையும் பொறுப்பில் பர்வதத்தில் கமழ் நறுநாத்தம் கமழ்கிற சந்தனத்தையும் உந்தி தள்ளிக்கொண்டு வருகிற நிவா வெள்ளாறு வலங்கொள் தெய்வம் வலங்கொள்ளா நிற்கிற அழகிய தெய்வம்னா அழகிய புனல் சூழ்ந்து ஜலம் சூழ்ந்து அழகாய தரிசனீயமான மிகவும் அழகாக இருக்கிற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்வீன்கள் என்று உபதேசிக்கிறார். மவ்வல் இத்தியாதி. மவ்வல் குழலாய்ச்சி வெந்தோள் நயந்து மகரம் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்து வெந்தீர் அப்படின்றவர்கள் ஒரு அர்த்தம். மவ்வலோடே கூடின திருக்குடலை அப்படின்னா முல்லை மலரோடே கூடின திருக்குடலை உடைய நப்பின்ன பிராட்டியுடைய மிருதுவான திருத்தோளிலே கலந்து திருவரங்கம் பெரியவள் அங்குண்டான மத்ஸ்யங்கள் சுழலும்படி சுழன்று வருகிற கடல் பெற்ற பெரிய பிராட்டியார் நப்பின்ன பிராட்டியோட மிருதுவான தோளிலே கலந்தான பெருமான் மத்ஸ்யங்கள் சுழலும்படி சுழன்று வருகிற கடல் பெற்ற பெரிய பிராட்டியார் தங்கும் திருமார்பை உடையவனே. திருவரங்கம் பெரியவள் கடலிலிருந்து உண்டானவள் பெரிய பிராட்டியார், அவள் தங்கக்கூடிய திருமார்பை உடையவன் எம்பெருமான். அவனை ஹிருதயத்திலே வைத்துக் கொள்வோம் என்பீர். கவ்வை இத்தியாதி. கவ்வை கழுத்தின் மறுப்பும் பொறுப்பில் கமழ் சந்து முந்தி நிவா வலங்கொள் தெய்வப்புனல் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. சிம்மத்தோடு பிணங்கி பிளறுகிற ஆனையுடைய கொம்பும் மலையில் பரிமிளித்தமான சந்தனத்தையும் தள்ளி நிவா என்கிற 6 வலங்கொள்ளா நிற்கிற விலட்சணமான புனல் சூழ்ந்து, அதாவது அந்த 6 ஓடுகிற விலட்சணமான புனல் சூழ்ந்து நல்ல ஜலம் சூழ்ந்து இருக்குங்க. அப்படிப்பட்ட தரிசனீயமான தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்வீங்களே. அந்த தில்லை திருச்சித்திரகூடத்தை சென்று அடையுங்கள்
என்று 7ஆம் பாட்டாலே சொல்கிறார். 8ஆம் பாட்டு. மாவாயினங்கம் மதியாதிகீரி மழை மாமுது குன்னெடுத்து ஆயர்தங்கள் கோவா நிறமேய்த்து உலகுண்ட மாயன் குறைமா கடல் கூடும் குறிப்புடையீர் 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய சோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேரும் என்களே. இதில் இது 8ஆம் பாட்டு. மாவின் வாய், மான்றது கேசி, கேசி என்னும் குதிரை வாயையும் அங்கம் உடலையும் மதியாது ஒரு சரக்காக நினைக்கல பெருவான் கீறி பிளந்து போகட்டு. அப்புறம் மழைனா இந்திரன் வருஷிப்பித்த கல்வருஷத்துக்கு மாமுது குன்று பெரிதாய் பழையதான கோவர்தனம் என்னும் மலையை எடுத்து குடையாக எடுத்து ஆயர்தங்கள் கோவாய் இடையர் குலத்துக்கு தலைவனாய் நிறை மேய்த்து பசுத்திரளை மேய்த்து பிரளயாபத்திலே உலகு உண்ட மாயன் லோகத்தை தன் திருவயிற்றிலே வைத்த ஆச்சரியபூதனுடைய குறைமா ஆபரணங்களால் சப்திக்கிற பெருமை தங்கிய கழல் கூடும் குறிப்புடையீர் திருவடிகளைச் சேர வேண்டும் என்ற நினைவை உடையீர் 3000 நான்மறையாளர் 3000 பிராமணர் 4 வேதங்களில் வல்லவர்கள் அவர்கள் நாளும் முறையால் ஒவ்வொரு நாளும் சொரூபத்துக்கு தக்கபடி வணங்க ஆசிரியிக்க அணங்காய அப்ராகிருதமான சோதி தேஜஸை உடைய தேவாதி தேவன் சர்வேஸ்வரன் திகழ்கின்ற விளங்குகிற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்கள். 8ஆம் பாட்டு. மாவா இத்தியாதி கேசியுடைய வாயோடைய கூட உடம்பை அனாயாசேன 2ஆக கிழித்து, கேசின்ற குதிரை வடிவில் இருக்கிற அசுரன் அவன் உடம்பை அனாயாசேன கிழித்து இந்திரனால் வந்த மழையிலே பெருத்து பழையதான கோவர்தனத்தை எடுத்து ஆயர் தலைவனாய் பசு மேய்த்து லோகத்தை திருவயிற்றிலே வைத்த ஆச்சரியபூதனுடைய ஆபரண ஒலியை உடைத்தாய் போக்கியத்தை மிக்க திருவடிகளை கூட வேணும் என்று குறிப்புடையீர் அவன் திருவடிகளை கூட வேணும் எண்ணமுடையீர் முறையால் வணங்க அணங்காய சோதி சாஸ்திரங்களில் சொல்லுகிறபடியே ஆசிரியிக்க அவர்களுக்கு ஆசிரியனியனாய் தேஜஸை உடைய சர்வேஸ்வரன் அவன் வாசம் பண்ணக்கூடிய தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்கள் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இந்த பாட்டில் கேசிவதம் சொல்லப்படுறது. அது பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 37வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. கோவர்தனோதரணம் என்ற சரித்திரம் அது பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. அது இந்த கேசிவதம் எப்படி நடக்கிறது அதை அந்த பாகவதத்தின்படி கொஞ்சம் பார்க்கலாம். 10வது ஸ்கந்தத்தில் 37வது அத்தியாயம். சர்க்கம்ன்றது ஸ்ரீராமாயணத்தில், இங்கே தான் அத்தியாயம். கம்சன் பல அசுரர்களை அனுப்புகிறான். அதில் கேசி என்ற ஒரு அசுரனை அனுப்புகிறான். மகாசுரன் மனோவேகமுடைய பெரிய குதிரையின் உருவம் பூண்டு குழம்புகளாலே பூமியை பிளக்கிறான். பிடரி மயிர்களாலே ஆகாசத்தில் அங்கங்கே நிறைந்திருக்கிற மேகங்களையெல்லாம் உதறி தள்ளுறான். விமானங்கள் தேவர்களுடைய விமானங்கள் போச்சுன்னா அதையும் தள்ளுறான். அப்புறம் கனைப்புகளாலே எல்லாரையும் பயமுறுத்துகிறான். அவன் கோகுலத்துக்கு வந்தான். அகன்ற கண்கள், பொந்து போல பரந்த வாய், நீண்டு பரத்து பெரியதுமான கழுத்து அமைந்து பெரிய மேகம் போன்று நீல மேகம், அதாவது கருத்த மேகம் போன்று கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்னும் கொடிய நினைவோடு வந்தான். பிரசித்தி பெற்றவனான அந்த அசுரன் அப்போது வந்து சேர்ந்தான். கம்சனுக்கு ஹிதம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு பயமும் இல்லாமல் சுகமாக இருக்கிற கோகுலத்தை தன்னுடைய கனைப்புகளாலே பயப்படுத்துகிறவனாக வந்தான். வால் மயிர்களாலே மேகங்களை சுழன்று சிதறும்படி செய்கிறான். அந்த கேசியை கண்டு எதிரே வந்து ஸ்ரீகிருஷ்ணன் அவனை சண்டைக்கு வரும்படி அழைத்தான். அந்த கேசியும் கோபத்தினால் சிம்மம் போல கர்ஜனை செய்தான்.
அப்போது அந்த அசுரன் தன்னை யுத்தத்துக்கு அழைக்கின்ற கிருஷ்ணனை கண்டு முகத்தினாலே ஆகாயத்தை பெருகுபவன் போல பெருங்கோபமுற்று எதிர்த்தோடி வந்தான். எவராலையும் எதிர்க்க முடியாதவன், கொடிய வேகமுடையவன், கடக்க முடியாதவனுமாகிய அந்த அசுரன் தாமரைக்கண்ணனாகிய கிருஷ்ணனை பின்னங்கால்களாலே உதைத்தான். கிருஷ்ணன் அந்த அடியை தன் மேலே படவட்டாதபடி தப்பித்து கொண்டு வஞ்சித்து அந்த அசுரன், அதனால் அவன் தடுமாறி விழுந்தான். அந்த அசுரனை தன்னை அடிப்பதற்காக நீட்டின பாதங்களில் அதையே பிடிச்சுட்டான் எம்பெருமான். அதை சுழற்றி கருடன் சர்ப்பத்தை சுழத்தி எறிகிறா போல அவலீலையாக 100 வில்லளவு தூரத்துக்கு வீசி எறிந்தான். அப்படி நின்றிருந்தான். அந்த கேசின்ற அசுரன் கீழே விழுந்து மூர்ச்சித்து பிரக்ஞை தெளிய பெற்று மீளவும் எழுந்து வந்தான். பிரக்ஞை அதாவது மயக்கம் முதல்ல வந்தது, அப்புறம் மயக்கம் நீங்கி எழுந்து கோபத்தினாலே வாயை திறந்து வலிவோட கிருஷ்ணனை எதிர்த்து வந்தான். அப்போ அந்த கிருஷ்ணன் சிறிது பயமில்லாமல் சிரித்து கொண்டே சர்ப்பத்தை பாழியிலே நுழைப்பது போல, அப்படின்னா சர்ப்பத்தினுடைய குகையில், அதாவது பாம்பு புத்தில் கையை நுழைக்கிறா போல பயமில்லாமல் அவனுடைய வாயில் கையை நுழைத்தான். அப்போது அந்த அசுரன் பற்களாலே எம்பெருமானுடைய புஜத்தை கடிக்க நினைத்தான். ஆனால் அந்த புஜத்தை ஸ்பரிசித்த மாத்திரத்திலேயே அவனுடைய பற்களெல்லாம் உதிர்ந்து போயின. காய்ச்சி பழுக்க காய்ச்சின இரும்பை ஸ்பரிசித்தா போல அந்த இரும்பு எப்படி பற்களெல்லாம் உதிர பண்ணிட்டுமோ அவனுடைய பற்களெல்லாம் உதிர்ந்து போயின. உதிர பண்ணித்து அந்த ஸ்பரிசம் அவ்வசுரனுடைய தேகத்திலே பிரவேசித்த மகானுபாவனான கிருஷ்ணனுடைய புஜம் சிகிச்சையை செய்யாமல் உபேட்சிக்கப்பட்ட இந்த ஜலோதரம்ன்ற வியாதி போல வளர்ந்தது. அதாவது கை நன்னா பருத்தது, நீளவும் நீண்டது. அந்த கேசீஸ்வரன் மேன்மேலும் நன்கு வளர்கிற கிருஷ்ணனுடைய புஜத்தினாலே தன்னுடைய சுவாசம் தடைப்பட பெற்றான். அப்போ அவனால் மூச்சு விட முடியல. அந்த பாதங்களை உதைத்துண்டு உடம்பெல்லாம் புழுங்க கண்கள் சுடல பெற்று பிராணன்களை இழந்து பூமியில் விழுந்து மாண்டான். இப்படி பகவான் கேசிவதத்தை பண்ணினான். இது பாகவதத்தில் 37வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 25வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்தில், அதாவது சரித்திரம் இந்த கோவர்தனோத்தரணம் முன்னால் நடந்து கேசிவதம் பின்னால் நடந்திருக்கு. அப்படி தான் அந்த கிரமத்தில் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் ஆழ்வார் இங்கே மாற்றி சாதிக்கிறார். அதனால் அதுபடி இப்போ நாம் பார்க்குறோம். அடுத்தது அதான் மாவாயிரங்கம் மதியாதிக்கீரேன்னு கேசிவதத்தை முதல்ல சொன்னார். மழை மாமுது குந்தெடுத்து ஆயர்தங்கள் கோவாய் நிறமேய்த்து உலகுண்ட மாயன் என்று கோவாய் நிறமேய்த்து அப்படின்னா அந்த இது கோவர்தனோத்தரண சரித்திரத்தை அடுத்து சொல்கிறார். அதுபடி இப்போ பார்க்குறோம். அப்போது தேவேந்திரனுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் வருஷா வருஷம் கோபர்கள். அதை எம்பெருமான் தடுத்து இந்த மலையா இந்த இந்திரனா, கண்ணுக்கு தெரியாத இந்திரனா உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். இந்த மலை தானே நமக்கு மழையையும் கொடுக்கறது, புல்லையும் கொடுக்கறது மாடுகளுக்கு, இதுக்கு பூஜை பண்ணுங்கள் என்றான். அப்படியே அவர்கள் இவன் சொன்னபடி கேட்டார்கள். எல்லா அட்டுக்குபிசோத்து பருப்பதத்துன்னு எல்லா வண்டிகளாய் அன்னங்களையும் மற்ற பதார்த்தங்கள் குடங்குடமாக தயிர், பால், மற்ற வெஞ்சனங்கள், பாயசம் எல்லாம் கொண்டு சமர்ப்பித்தார்கள். அவ்வளதையும் அகம் கோவர்தனோஸ்மி அப்படின்னு சொல்லி கோவர்தன மலை மேலே ஒரு உருவம் தோற்றமளித்தான் எம்பெருமான். உருவமாக தோற்றமளித்து அத்தனையும் தான் புஜித்து விட்டான். அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் இந்திரனுக்கு கொடுத்தோம், ஒன்றையுமே தேவத்தை வெறும் பார்த்துதே தவிர அதை ஒன்றும் புஜிக்கலை. ஆனால் கோவர்தன மலைக்கு சமர்ப்பித்தா எல்லாத்தையும் புஜித்து விட்டே மலைன்னு சந்தோஷம் அவளுக்கு. இதை இந்திரன் பார்த்து கொண்டே இருந்தான். தனக்கு வர வேண்டிய பூஜையை தடுத்து இப்படி மலைக்கு பூஜை பண்ண வைத்தானே, அதனால் நான் இவர்களை வதம் பண்ணுறேன் என்ன பண்ணான், மேகங்களை ஏவினான். இந்திரனாலே ஆக்ஞை செய்யப்பட்ட மேகங்கள் கட்டுத்தறியிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டு பலமுள்ள அளவும் விடாமழைகளை பெய்தன கோகுலத்தின் மேலே. அவைகள் மின்னி இடித்து பெருங்காற்றுகளால் தூண்டப்பட்டு கல் மழைகளை பொழிந்தன. அப்போ கோபர்களெல்லாம் இடையர்கள் இடைச்சிகள் எல்லாரும் குளிர்னாலே வருந்தி கோவிந்தனை சரணமடைந்தார்கள். அப்போ கிருஷ்ணனுடைய பாதமூலத்துக்கு வந்து கிருஷ்ணா பிரஜைகளை காப்பதற்கு வேண்டிய ஞானம், சக்தி முதலான குணங்களெல்லாம் அமைந்திருக்கிற பெரிய சௌபாகியமுடையவனே, பக்தர்களுடைய தோஷத்தையே குணமாக கொள்கிற தன்மையினே, உன்னையே முதலாக உடைய கோகுலத்தை இந்த பர்ஜன்ய தேவத்தையினிடந்து நீ காப்பாற்று.
அப்படின்னு சேவித்தார்கள் அவனை. இது இந்திரன் கோபித்து செய்த காரியம்னு பகவான் தெரிந்து கொண்டான். இப்பொழுது வருஷ ரித்துவுக்கு பிரசக்தி இல்லை, அது கழிந்து நாளாயிடுத்து. ஆனாலும் இப்போ மழை பொழியறான். அதனால் கல்மழை பெருங்காத்தோடு பெய்கிறது. அதனால் இது இந்திரன் தான் பொழிவிக்கிறான் என்று தெரிந்து கொண்டான் பெருமான். அவன் பசி கோபத்தினாலே செய்கிறான், அவனை நாம் கொல்ல வேண்டாம் என்ன எம்பெருமான் ஒரு கல்மழை பொழிகிறானோ இல்லையோ, கல்லாலேயே காப்போம் என்று இந்த கோவர்தனத்தை பிடுங்கி எடுத்தான். நாய்க்கொடையை அவலீலையாக பிடிக்கிறா போலே இந்த மலையை பிடித்தான். கோபர்கள் கிருஷ்ணனை பார்த்து அதுக்கப்புறம் கோபர்களையெல்லாம் பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், அண்ணா கோபர்களே, நீங்கள் பசு மந்தைகளோட இந்த பர்வதத்தை பிடிங்கின இந்த பள்ளத்தில் சுகமாக இருங்கள். பர்வதம் மேலே இருக்குது, கீழே தான் பள்ளம் இருக்குது, அங்கே உட்காந்துருக்கும் அப்படின்ட்டான். என் கையிலிருந்து பர்வதம் விழுமோ என்னவோ என்று பயப்பட வேண்டாம். காற்று மழை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை பாதுகாப்பதற்கான உபாயம் செய்துவிட்டேன் என்று சொன்னான். கோபர்கள் எல்லாரும் கிருஷ்ணனாலே ஆசுவாசப்படுத்தப்பட்டவர்களாய் பசு மந்தைகளோடும் பிள்ளை பேரன் முதலான பிரஜைகளோடும் புத்திரர்களோடும் புத்தியர்களோடும் புரோகிதர் முதலியவர்களோடும் கூடி நெருக்கமில்லாமல் சுகமாக அந்த பர்வதத்தின் கீழே பள்ளத்தில் ஒதுங்கினார்கள். கோபர்கள் எல்லாரும் பசி தாகங்களாலே விளையும் வருத்தத்தையும் சுகாபேட்சையையும் திறந்து கிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பசிதாகமே ஏற்படலை 7 நாள். அப்போது கிருஷ்ணன் அங்கன் அவர்களாலே பார்க்கப்பட்டவனாகி 7 நாள் வரையிலே கோவர்தன பர்வதத்தை இடக்கை சுண்டு விரலாலே தரித்து கொண்டிருந்தான். அந்த பர்வதத்தை பெயர்த்தெடுத்து தரிக்கிற போது எந்த இடத்துல அடி வைத்தானோ அங்கிருந்து அசையவே இல்லை, அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அப்படி தேவேந்திரன் கிருஷ்ணனுடைய இந்த திறமையை பார்த்தான். அவனுடைய பிரபாவத்தை பார்த்து தன் சங்கல்பம் கைகூட பெறாமல் போய்த்தே என்று கர்வத்தை திறந்தான், மேகங்களை தடுத்தான். பிறகு கோவர்தன பர்வதத்தை தரித்து கொண்டிருக்கிற கிருஷ்ணன் காற்றும் மழையும் நின்று மேகங்களெல்லாம் தொலைந்து சூரியன் விளக்கமுத்து ஆகாசம் நிர்மலமாக இருக்கிறத எம்பெருமான் பார்த்தான். கோபர்களை பார்த்து நீங்கள்லாம் திரும்பி போகலாம் என்று சொன்னான். அதுக்கப்புறம் இந்திரன் வந்து காமதேனுவை அழைத்து கொண்டு வந்து இப்படி கோக்களையெல்லாம் ரட்சிக்கிறவன், அதனால் நீ கோவிந்தன் என்று கோவிந்தன் என்ற திருநாமம் சாத்தி கோவிந்த பட்டாபிஷேகம் என்பதை நடத்தினான் என்று இந்த சரித்திரம். இது 8ஆம் பாட்டில் ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டது. அடுத்து 9ஆம் பாட்டு. செருநீல வேர்க்கண் மடவார சிரத்து சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும் அருநீல பாவமகலப் புகழ்சேர் அமரர்க்கு எய்தாத வண்டத்திருப்பீர் பெருநீர் நிவாவு உந்தி முத்தங்கொடர்ந்து எங்கும் வித்தும் பெருநீர் நிவாவுந்தி முத்தங்கொடர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்துகள திருநீல நின்று திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. இது 9ஆம் பாட்டு. இதில் செருவேல் அப்படின்னா யுத்தத்துக்கு பரிகரமான வேல் போலே கூரிதாய் நீலம் கண் மடவார் திறத்து நீலம் போல குளிர்ந்த கண்ணழகை உடைய மடப்பத்தை உடைய ஸ்திரீகளிடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கத்தை உடைய ரொம்ப பவ்யமாக இருக்கிற அந்த ஸ்திரீகளிடத்தில் புஜிக்க நினைத்த போகங்களை விலக்குவார் பக்கல் சினத்தோடு நின்று மனத்தால் வளர்க்கும். கோபத்தோடு இருந்து இந்த ஸ்திரீ போகம் வேண்டான்னு நினைக்கிற வாழ் இடத்துல கோபத்தோடு இருந்து நெஞ்சில் ஆசையாலே வளர்க்கும் அருநீல பாவம் வளர்த்து வருவதாய் போக்க வண்ணாது தண்ணிய பாபமானது. இவாளை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிற பாபம் இவாள்கிட்ட வர முடியாது. ஏன்னா போகங்களை விளக்குவார்கள் இடத்துல, போகத்தை புஜிப்பார்கள் இடத்துல தான் பாபங்கள் வரும், விளக்குவார் இடத்துல வரமாட்டா. அது போகும்படி புகழ்சேர் புகழை உடைய அமரர்க்கும் பிரம்மாதிகளுக்கும் எய்தாத கிட்ட வரிதான அண்டத்து பரமபதத்தில் இருக்க வேண்டிய விருப்பமுடையவர்களே பெருநீர் நிவா முத்தம் கொணர்ந்து மிக்க நீரை உடைய வெள்ளாறு முத்துக்களை கொண்டு வந்து உந்தி தள்ளி வித்தும் விதைக்கிற வயலுள் எங்கும் வயல்கள் தோறும் கயல் பாய்ந்து உகழ. கயல்னா அந்த கயல் மீன்கள்னு அர்த்தம். அப்போ கயல் மத்ஸ்யங்கள் குதித்து தள்ள
திருநீலம் நின்று அழகிய நெய்தல் மலர் நின்று எங்குமொக்க பறந்து திகழ்கின்ற விளங்குகிற தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்கள் என்று சொல்கிறார். 9ஆம் பாட்டு. செருவித்யாதி. செருநீல வேர்க்கண் வடவாரதிரத்து சினத்தோடு நின்று மனத்தாள் வளர்க்கும் அருநீல பாவம் அகல புகழ்சேர் அமரர்க்கும் எய்தா வண்டத்திருப்பீர். யுத்தத்துக்கு இதை முதல் அர்த்தம் இது, அது வரைக்கும் அப்படியே எடுக்கிறார். யுத்தத்துக்கு பரிகரமாய் நீளமான நிறத்தை உடைய வேல் போலே இருக்கிற கண்ணை உடைய ஸ்திரீகள் திறத்தில் அதுக்கு பிரதிபந்தகர் பக்கல் சினத்தோட. அப்படின்னா ஸ்திரீகளிடத்தில் ஆசை இல்லாமல் அந்த பிரதிபந்தகர் பக்கல் சினத்தோட நெஞ்சில் ஆசையாலே வளர்ந்து பரிகரிக்க ஒண்ணாதே தன்னிதான பகவத் பிரதிபந்தகமான பாவம் போக. இப்போ ஸ்திரீகளிடத்தில் ஆசை இருந்தால் பாவம் போகாது, அதுக்கு பிரதிபந்தகம் இது. பாபத்துக்கு பிரதிபந்தகம் ஆசை இல்லாமை. அதனால் பாபம் போக பிரசித்தரான பிரம்மாதிகளுக்கும் பாவம் போவதற்கு போய் எம்பெருமானை பரமபதத்தில் அனுபவிக்க வேண்டி இருப்பீர். இந்த திருச்சித்திரகூடத்தை வந்து அடையுங்கள்னு சொல்கிறார். அதனால் பிரம்மாதிகளுக்கும் கிட்ட அறிய பரமபதத்தில் இருக்க வேண்டி இருப்பீர். பெருநீர் என்று தொடங்கி பெருநீர் நிவாவுந்தி முத்தம் கொடர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்துகள திருநீல நின்று திகழ்கின்றதில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. மிக்க நீரை உடைய நிவா என்கிற ஆறு முத்தை கொடு வந்து முத்துகளெல்லாம் கொண்டு குவிக்கிறது. அப்படி வித்துகிற வயலில் விக்கிருதமான கயல்கள் பாய்ந்து தாவித்திரிய, கயல்கள்னால் அந்த மீன்கள் தாவித்திரிய, வயல்கள்லேயே அவ்வளவு நீர் இருக்கிறதுனால தாவித்திரியது மீன்கள். தரிசனியமான நீளம் நின்று திகழா நின்றுள்ள தில்லை, அழகான அந்த நீல நிறம் விளங்குகிற அந்த தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே என்பது 9ஆம் பாட்டு. அடுத்து 10ஆம் பாட்டு. சீரார் பொழில் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடத்துறை செங்கண்மாலுக்கு ஆறாத உள்ளத்தவர் கேட்டுவப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் காரார் புயற் கலிகன்னி குன்னா ஒலி மாலை ஓர் 9 வல்லார் பாரார் உலகத் தளந்தா நடிக்கு பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் சாமே. சீரார் அழகுமிக்க பொழில் சூழ்ந்து சோலையால் சூழப்பட்ட அழகை உடைத்தான தில்லை திருச்சித்திரகூடத்து, அந்த திருச்சித்திரகூடத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறார். உரைனா நித்தியவாசம் பண்ணுகிறார். செங்கண்மாலுக்கு சிவந்த கண்ணழகை உடைய சர்வேஸ்வரன் விஷயமாக ஆறாத பகவத் அனுபவத்தில் திருப்தி பெறாத உள்ளத்தவர் ஸ்நேகத்தை உடைய ஸ்ரீவைஷ்ணவர்கள் கேட்டு சிரவணம் பண்ணி உவப்ப சந்தோஷிக்கும்படியாக அலை நீர் அலை எரிகிற ஜலத்தை உடைய கடலால் சூழப்பட்ட உலகுக்கு பூமியில் உள்ளார்க்கு, கடல் சூழ்ந்திருக்கு உலகில், அந்த பூமியில் உள்ளார்க்கு அருளே புரியும் பிரசாதத்தையே பண்ணும் சுபாவத்தை உடையராய் மிகவும் பெருத்த புயல் மேகம் போலே கை உதாரரான கலிகன்னி ஆழ்வார். இவ்வளவு பாட்டுக்களை அருள் செய்ததினாலே உதாரர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். குன்னா ஒலி குறையாத ஓசையை உடைத்தாம்படி அருளி செய்த மாலை சப்த சந்தர்ப்பத்தை உடைய, அதாவது சொற்களை உடைய ஓர் 9 10 பாட்டையும் அர்த்தம். 9 1 சேர்ந்த 10 பாட்டு, அந்த 10 பாட்டையும் வல்லார் அர்த்தத்துடன் கற்க வல்லவர்கள் பாரார் உலகம் பூமியையும் சொர்க்காதி லோகங்களையும் அளந்தான். அளந்து கொண்டவனுடைய அடிக்கீழ் திருவடிகளிலே பலகாலம் சர்வகாலமும் நிற்கும்படி வாழ்வர், அடிமை செய்து வர்த்திக்கும்படி வாழ்வை பெறுவர்கள். 10ஆம் பாட்டு. சீரார் இத்தியாதி. சீரார் பொழில் சூழ்ந்த அழகாயதில்லை திருச்சித்திரகூடத்துறை செங்கண்மாலுக்கு ஆறாத உள்ளத்தவர் கேட்டு வப்ப அலைநீர் உலகுக்கு அருளே புரியும் என்ன. அழகு மிக்க பொழில் சூழ்ந்து தரிசனியமான, அப்படின்னா மிக அழகான தில்லையில் நித்தியவாசம் பண்ணுகிற சர்வேஸ்வரனுக்கு ஒரு நாளும் ஆறாத ஸ்நேகத்தை உடைய, அது குறையாத ஸ்நேகத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டு சந்தோஷிக்க கடல் சூழ்ந்த பூமிக்கு பிரசாதத்தை பண்ணும் சுபாவராய் கார்காலத்து மேகம் போலே பரம உதாரரான திருமங்கை ஆழ்வார். அதான் அந்த காரார் புயற்கை கலிகன்னி குன்னா ஒலிமாலை ஓர் 9 வல்லார் பாரார் உலகம் அளந்தான் அடிக்கீழ் பலகாலம் நிற்கும்படி வாழ்வர் தாமே.
அந்த பூமிக்கு பிரசாதத்தை பண்ணும் சுபாவராக இருக்கிறவர் ஆழ்வார். கார்காலத்து மேகம் போலே பரம உதாரணரான திருவங்கி ஆழ்வார். குறையாத ஓசையை உடைத்தாக அருளி செய்த அந்த திருமொழி பத்தும் வல்லார். பிருத்திவி பிரசுரமான லோகத்தை அளந்தவர். அதாவது பூமி பரப்பே மிகுந்து இருக்கக்கூடிய 14 லோகங்களை அளந்தான பெருமான். அவன் திருவடிகளின் கீழே காலமெல்லாம் வர்த்திக்கும்படியான வாழ்வை பெறுவர். இந்த பாட்டில் 9 வல்லார்னு சொல்லியிருக்கார். அப்போ 9 பாட்டுக்கு ஒரு அர்த்தம், ஒரு பாட்டுக்கு ஒரு அர்த்தம். ஏன் 10 வல்லார்னு சொல்லிடலாமே இல்லையோன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 9 பாட்டு ஊரின் சிறப்பு சொல்லக்கூடியது. அந்த ஒரு பாட்டு இந்த திருமொழியினுடைய சிறப்பு சொல்லக்கூடியது. அதனால் 9 வல்லார், 1 வல்லார். ஊரினுடைய சிறப்பையும் இந்த திருமொழி என்ன பண்ணும், பாபங்களை எல்லாம் போக்கி பரமபதத்தை கொடுக்கும் என்ற சிறப்பை உடையதாக இருக்குது. அந்த இவைகளை சொல்லக்கூடிய இந்த திருமொழி வல்லார் என்ன ஆவர்கள்? எம்பெருமான் திருவடிகளின் கீழே காலமெல்லாம் வர்த்திக்கும்படியான வாழ்வை பெறுவர் என்ன அருளி செய்கிறார். இதோட 3ஆம் பத்தில் 2ஆம் திருமொழி முடிந்தது. அடியன் திருப்புல்லானி சுந்தரராஜன் விண்ணப்பமும் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.